ஆர்மீஸ் நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டு அத்தை பையனோட லாஸ்ட் பார்ட். இதுதான் லாஸ்ட் பார்ட். ஸோ போன டைம் வந்துட்டு நான் சொல்ல நினைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து டைம் ஆயிடுச்சு. சரி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். என்னென்னா வந்து மற்றபடி நான் எது இமேஜின் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு ரியலை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு பொண்ணோட லைஃப், கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்க ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காட்டியிருப்பேன். ஸோ அதை வந்து நான் சொல்லிக்கிறேன். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தோம்னா அந்த 2 days டேக்கானது முடிஞ்சு போச்சு. இந்த 2 daysல வந்து டே வந்து ஒயினை பார்க்கும்போது அவனுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஹிட் ஒரு க்ரஷ் மாதிரி ஒயினை பார்ப்பான். இவ்வளோ நாளாக நார்மலாக வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ தான் பையனுக்கு வந்து லிட்டில் பைட் க்ரஷ் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் வீக்கும் வந்துருச்சு. ஒயின் வந்துட்டு ஸ்டார்டிங் டேவே ரோஸ் டேவா அவள் போட்டுக்கிட்டு கூகுள் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பா. ரோஸ் டேக்கு ரோஸ் தான் வாங்கி தருவாங்க. நார்மலாக ரோஸ் வாங்கி தரலாமா ஷாப்பில் போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து யோசிச்சிட்டே உட்காந்து காய் கட் பண்ணிட்டுருப்பா. ஒயினோட அம்மா ஆப்போசிட்டில் உட்காந்து ஒயினையும் பார்த்துட்ருப்பாங்க. ஒயின் அவள் பாட்டி யோசிச்சுட்டே வந்து கத்தியை எடுத்து சுற்ற, திருப்பி கத்தியை காயில் வைக்க, திருப்பி கத்தியை ஒரு சுத்தன்னு சொல்லி பிள்ளை விளையாண்டுட்டுருக்கு சௌகாஸ்மா. ஒயின் அந்த காயை கட் பண்ணுறியா இல்லையாடி? பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை கட் பண்ணிட்டே வந்துட்டு என்ன பண்ணலாம், ஷாப்பில் போய் ரோஸ் வாங்கினா அது அவ்வளோ நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும், எல்லோரும் பண்ணுற மாதிரி இருக்குமே. அம்மா எந்த பொடி காயா? கொடு, அரை மணி நேரம் இந்த 2 காயை கட் பண்ண உனக்கு. பொடிமா போமா, போகிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காயை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அவங்க போய் குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. ஒயினோட அத்தை வந்து வந்திருப்பாங்க. ஒயின் என்னடி யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அவங்க அத்தையை பார்த்துட்டு, உன் பையனுக்கு தான் ரோஸ் டேக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் உன்கிட்டே டேரெக்டாக சொல்ல முடியாதுல்லத்த. என்னடி பார்த்துட்டே ஏதோ யோசிக்கிற? ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. பிள்ளைக்கு ஒரு யோசனையும் வரல. ஃபோன் எடுத்து அதை பாட்டு தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. மயன்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையல்கட்டிலேருந்து எட்டி பார்த்துருப்பாங்க. சமைச்சிட்ருக்கியா? அப்புறம் இங்கே ரெடி என்ன பண்ணுவாங்க? ஏன்டி காலையிலையும் கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து கிச்சன் போயிட்டு, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஷாப்புக்கு போகலாமா? ஷாப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிமிஷம் பார்க்குறாங்க. அதுவா, இங்கே புதுசாக ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, பார்த்தியா? பார்த்தேன். அன்றைக்கி போனப்போ திங்ஸே எடுத்து வைக்கல, அதனால் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருக்காங்களாம். இந்த டே பையன் சொன்னான், நான் அந்த ஷாப்புக்கு போனேன், சாரீஸ்லாம் சூப்பராக இருக்குமா. ஆனால் எனக்கு அதை கேட்டதுலேருந்து அங்கே போகணுன்னு இந்த மனசு கடன்னு அடிச்சுக்குது. உனக்கு தான் சாரீ பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டாலே போதும், இப்படி தானே பண்ணும். ஆமாம், நம்ம 2 பேர் சேர்ந்து போகலாமா? எனக்கு தனியாக போக ஒரு மாதிரி இருக்குடி இப்போயே. ஏன்டி இப்படி அநியாயம் பண்ணுற? இப்போலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்யூட்டாக கெஞ்சிட்ருக்காங்க. ஒயின் அவங்கள பார்த்துட்டுப்பா இப்பெல்லாம் பேசும்போது அவங்க பையனே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் அத்தை கூட அவனை கம்பேர் பண்ணுறப்பா அத்தை விட அழகாக தான் இருக்கான். மாடி சொல்லிட்டு ஒயின் அழகாக சிரிச்சுட்டே பார்த்துருக்கா. சரி இரு, இதை மட்டும் சமைச்சு இறக்கி வச்சுட்டு போயிடுறேன். சரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க. சமைச்செல்லாம் இறக்கி வச்சுக்க அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து உங்களையும் கூப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை நான்லாம் வரேன், நீங்களே போய்ட்டு வாங்க, நாங்களே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு ஃபைனலாக ஒரு ஐடியாலாம் கண்டுபிடிச்சிட்டு வெயிட்டெல்லாம் போட்டுட்டு கடைக்கு ஓடி இருப்பீங்க. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அமைதி ரூமுக்குள்ளே போன பிள்ளை தான் உட்காந்து எதையோ பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு சாரீலாம் வாங்கியிருக்கேன்னு இருப்பாங்க. பார்க்குற அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வரல, மேலேருந்து சத்தம் மட்டும் தான் கொடுத்துருப்பீங்க. உங்கள் அம்மா வந்து சரின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. நீங்கள் ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது மணி அப்பா ரோஸ் டேவே முடிய போகுது, மணி 10 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போதான் கீழே இறங்கி வரீங்க. சாப்பிட கூட நைட்டு கீழே வரல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏண்டி நீ சாப்பிட வர டைம் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன நீ சீரியல் பார்த்து முடிக்கலையா? இல்லாடி காலையில் நாங்கள் தான் வெளியே போயிட்டோம்ல, அதான் இப்போ உட்காந்து பார்த்துட்ருக்கேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை போய் சாப்பிட்ருப்பா. அவங்க அம்மாவை பார்க்குறா. ஐயோ தாயே எப்படியாச்சும் நீ வந்து தூங்க போயிடு, நான் அப்போ தான் மொட்டை மாடிக்கு போக முடியுங்கிற மாதிரி. ஏன்னா 2 பேரும் பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லா டேவையும் வந்து நம்ம மொட்டை மாடியிலே செலிப்ரேட் பண்ணிக்கலாம், இங்கேயும் வெளியெல்லாம் போக வேணாம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமாக பிளான்லாம் போயிட்டுருக்கோம். ஒயின் வந்து அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கா. அவங்க அம்மா கொஞ்சம் நேரம் ஆகுது, கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. ஒயின் வந்துட்டு அவ்வளோதான் எனக்கு ரோஸ் டேவே முடிஞ்சு போயிடும், எந்திரிச்சு ரூமுக்கு போமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிள்ளை கடகடன்னு வந்து அது ரூமுக்கு போகுது. ரூமை போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ண பிள்ளைக்கு செம்ம ஸ்மைலு. ஏன்னா அந்த பெட்டில் வந்து ஒரு ரோஸ் இது இருக்குது. அதாவது
50 ரோஸை பொக்கே செஞ்சு கொண்டு வந்து மார்னிங்கே கொடுத்துருப்பான். ஸோ அதை எப்படி கொடுத்துருப்பான்னா, அவங்களாம் வெளியே போயிருப்பாங்கல்ல, ஓயின் வந்து ரூமில் இருந்திருப்பாள். அப்போ வந்து காலிங் பெல் அடிச்சிருப்பாங்க. யார் காலிங் பெல் அடிக்கிறது, போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதையே பண்ணிகிட்டு இருந்திருப்பா. திருப்பி காலிங் பெல் விடாமல் அடிச்சுட்டே இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓயின் கொஞ்சம் கடுப்பாயிட்டு கீழே வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பார்த்தா வெளியே நிற்கிறதுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் மாமா வேலைக்கு போலியா நீ? வேலைக்கு தான் போனேன், அதான் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். பா காதில் நெஞ்சு வரைக்கும் தேன் வந்து பாயுது, போடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒயினை ஊற்றிட்டு உள்ளே வந்திருப்பான். என்ன சடனாக அதுவும் எங்கள் வீட்டுக்கு? எங்கள் அம்மா தான் வெளியே போயிருக்காங்கல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு, சரி சொல்லு இப்போ உனக்கு என்ன வேணும், நீ சொல்லிட்டீங்கன்னா நான் போய் வேலையை பார்ப்பேன். அவ்வளோ வேலை இருக்காடி? ஆமாம். சரி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி தெரியா? அப்படி சொல்லிட்டு ஒயின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு, என்னம்மாம்மா? அது ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா ஒயின்? இரு போட்டுட்டு வரேன், ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் காஃபி போட்டுட்ருப்பா. அவள் காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அவளை பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கவ. என்னாச்சு மாமா, காஃபி இல்லாமல் வேறு ஏதாச்சும் வேணுமா? இல்லை நீ விஷயம் திரும்பினா நல்லாயிருக்கும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் திரும்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒயினோட கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வரான். என்னடா சர்ப்ரைஸ் எதுவும் பண்ண போறியா? இங்கே பாரு, சர்ப்ரைஸ் பண்ணுன்னா கண்ணை பற்றி கூப்பிட்டு வரணும், கையை பிடிச்சில்ல. உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்டி. யா சரி இரு கண்ணை பற்றியே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு ஒயின் கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணியிருப்பான். அங்கே தான் வந்துட்டு 50 ரோஸ் இருக்க ஒரு பொக்கே. பார்த்துட்டு எப்படி இருக்கு? ஆமாம் ரோஸ் டேக்கா? ஆமாம் ஹாப்பி ரோஸ் டேடி. தேங்க்யூ மாமா அடிச்சுட்டு ஒயின் சிரிச்சுட்டே வந்து வாங்கியிருப்பான். லைட்டாக வந்து ஒயினை ஹக் பண்ணியிருப்பான். ஒயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பிள்ளைக்கு அவ்வளோ பட்டர்ஃப்ளை. சரி ஏன் ரோஸ் டேக்கு ரோஸ் எங்க? ஆமாம் நானே ஒரு ரோஸு, உனக்கு எதுக்கு ரோஸு? இந்த பழைய காலத்துல எனக்கு தான் சொல்லிட்டேன் ரெடி. சும்மா பொண்ணு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக சிரிச்சிருப்பான். ஒயின் வந்துட்டு அதில் இருக்க ஒரு ரோஸ் எடுத்து கொடுத்துட்டு, ஹாப்பி ரோஸ் டே மாமா. என்னடி இந்த ரோஸே கொடுக்குற? எல்லா ரோஸும் ஒன்று தான். எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம், ரோஸ் டேக்கு ரோஸ்லாம் விலை அதிகமாக இருக்கும். இது கொடுக்குறது எனக்கும் ஈஸியாக தானே இருக்குது, காசும் செலவில்லை. பட் ரோஸ் டேக்கு ரோஸு கொடுத்துட்டு எப்படி? ஃபைன், கொஞ்சத்துலேயே கொஞ்சம் வடிகட்டின கொஞ்சம் நீ மட்டும் தாண்டி. சேச்சே ரொம்ப புகழாத, அதனால பரவாயில்ல மாமா, உனக்கு ரொம்ப தாராள மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அந்த பக்கையை பார்த்துட்டு அழகாக இருக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் எனக்காக கிஃப்ட் கொடுத்துருக்கான். அச்சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து க்யூட்டாக சிரிச்சிருப்பா. டேவை வந்து சிரிச்சிட்டு சரி பாய், அவங்க வரதுக்குள்ளே போய் ரூமில் வெளியே வச்சுக்கோ சரியா, எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன். நான் ஜஸ்ட்டு 1 hour தான் கேட்டு வந்தேன் ட்ராவல் பண்ணி வரதுக்கு, ரோஸ் வாங்கிட்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே டைமே போயிடுச்சுடி. நைட் வரேன் சரியா, நைட்டும் மறக்காமல் வந்துடு சரியா. 11 மணிடி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஹாப்பியாக ஓகே சொல்லியிருப்பா. ஒயின் அதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு ஓடிருப்பா. இதெல்லாம் நினச்சிட்டே நான் அதை எடுத்துகிட்டு, அம்மா என் ட்ரீமே ஃபுல்ஃபில் ஆகிட்ட மாதிரி இருக்குது. இந்த ரோஸ் உனக்கு வேணால் ரொம்ப நார்மலாக இருக்கலாம், எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தது உனக்கு நார்மலாக கூட இருக்கலாம், ஆனால் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? ஐயோ மாமா எனக்கு இப்போ வெக்கமாக வருதுடா, முன்னாடி உட்காந்து நான் என்னடா பேச போகிறேன். ஓகே ஒயின் காம்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு அவள் செஞ்சுருப்பாள். அது வந்து அழகாக ஒரு பாக்ஸில் வச்சு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குற ஒரு வேளை ரூமுக்கு போயிட்டாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே தான் படிக்கிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ அது வழியாக பொறுமையாக மாடி ஏறி போயிட்டுருக்கா. ஐயோ இந்த அம்மாவுக்கு சவுண்ட் கேட்டுச்சு நான் பொழந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மாடிக்கு போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி டே வந்து கணத்தில் கை வச்சுட்டு உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். வந்துட்டியாடி சொல்லிட்டு கொடுக்குறேன்னு டேக்கிட்டு வந்து உட்காரான். என்னடி காலையில் நான் கொடுத்தது திரும்ப எனக்காக பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கியா? பேக்லாம் பண்ணல, பிடி உனக்கு தான். என்னடி எப்படி கொடுக்குற? இப்படி போய் நான் கொடுப்பேனாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ஆப்போசிட்டில் போய் உட்கார. டே வந்து சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு ஹாப்பி ரோஸ் டே மாமா, உனக்காக உனக்காக நான் சசியாக செஞ்சது சரியா? செஞ்சியா? ரோஸெல்லாம் செய்ய முடியுமாடி? செய்யலாம் பிடி வாங்கினா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ் டப்பா கொடுத்துருப்பாள். டே வந்து அதை எடுத்துகிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் ரிப்பன் வச்சு ரோஸ் மாதிரி செஞ்சு
அதில் அழகாக அந்த கிளிட்டர்லாம் போட்டு பொக்கேவை நல்லா பெருசாக செஞ்சு அந்த இதிலலாம் ஒரு காட்டுவாங்களே இன்ஸ்டாவில் அந்த மாதிரி அழகாக ரோஸ் செஞ்சுருப்பா. இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பிள்ளை காலையில் தேவையான திங்ஸ்லாம் எடுத்து செஞ்சுருக்கோம். டேக்கு ஷாக்கு, சூப்பராக இருக்குடி. நான் வந்து உன்னை மாதிரி ஆர்டர் பண்ணிலாம் வாங்கலை பார்த்துக்க, உனக்காக ஆசையாக செஞ்சுருக்கு. தேங்க்யூடி அப்படி சொல்லும் போது டேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நமக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சுருக்காளன்னு. டேக்கு அந்த ரோஸ் பக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் எடுத்து டேவை ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருப்பா. இங்கே டே பயங்கர ஹாப்பியாகிட்டான். அப்படியே அவன் சிரிக்கிறது அவள் கண்ணில் தெரியுது. ஒயின் சிரிச்சிட்டு வந்து உனக்கு பிடிச்சிருக்கல, எனக்கு அது போதும். டே வந்துட்டு லைட்டாக அந்த புக்கை நோத்திட்டு ஒயின் லைட்டாக ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்றப்பான். காது கிட்ட போய் சொல்லியிருப்பான். ஒயினுக்கு கொஞ்சம் ஷாக்கு, அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேவும் ஒயின் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ 12 மணி ஆகிருக்கும். டே வந்து அப்பப்போ ஃபோனு பார்த்துட்டே இருந்திருப்பான். 12 மணி ஆனாலும் ஒயினை வந்து எழுப்பி நிற்க வைக்கிறான். என்னமாம்மா ஒரு நிமிஷம் நில்லடி, சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒயின் வந்து பார்க்குறா. டே வந்து முட்டி போட்டு அவன் கையில் இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு முட்டி போட்டுட்டு ஒயின் ஃபேஸை பார்த்துட்டு ஐ லவ் யூ ஒயின். ஒயின் அப்படியே டேவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வாயில் கை வச்சிட்டோம். ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து க்யூட்டாக வச்சுருப்பா. டே வந்து அந்த பாக்ஸில் இருக்கிறத காட்டினா அதில் வந்து 2 செயின் இருக்குது. ஒயின் பார்த்துட்டு செயினா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறான். டே வந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டு இந்த செயின் உனக்கு, இந்த செயின் எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு அவளுக்குன்னு இருக்குல்ல செயின், அதில் ஹார்ட் இருக்குது, அந்த ஹார்ட் போட்டு அந்த நார்மல் செயின் தான். ஒயின் வந்து அந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து டேவோட ஐஸ் இருக்குது. அந்த ஐஸில் நல்லா ஒத்து பார்த்தா ஒயினோட ஃபேஸ் தெரியுது. டே அதே எப்படி சொல்லிப்பான்னா லைட் அடித்து நல்லா அதை மைனூட்டாக பாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பான். ஒயின் அவன் லைட் அடிச்சதுக்கப்புறம் நல்லா மைனூட்டாக பார்த்தா அதில் இருக்கிறது டேவோட கண்ணு, அதுக்குள்ளே தெரியுது ஒயினோட ஃபேஸு. அதே மாதிரி டே கிட்ட இருக்கிறதுல வந்து இருக்குது ஒயினோட கண்ணு. நல்லா ஒத்து பார்த்தா டேவோட ஃபேஸு. ஒயின் பார்த்துட்டு சூப்பராக இருக்க செயின், உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் ஒன்று வாங்கி தரப்பேன், அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாள். டேவை வந்து ஒயினை ஹக் பண்ணியிருப்பான், ஒயினை வந்து ஹக் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் டே வந்து அந்த செயினை போட்டு விட்ருப்பான். அது வந்து கோல்டு செயின் தான். ஒயின் பார்த்துட்டு கோல்டில் இவ்வளோ தான் பண்ணுவாங்களாமாம்மா. அவ்வளோ பண்ணுறது கஷ்டம்தான், பட் அமௌண்ட் நிறையா கொடுத்தா நம்ம என்ன சொன்னாலும் பண்ணி தருவாங்க. ரொம்ப செலவு பண்ணியாமாம்மா. ஹேய் அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு நார்மலாக சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயினும் கழுத்துக்கு அழகாக இருக்குடி. ஒயின் டேவை பார்த்துட்டு எனக்கு என்னமோ என் கழுத்தில் தாலி கட்டின மாதிரி இருக்குது, எனக்கே தெரியுது கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறேன்னு, எனக்கு அப்படி தான் தோணுது அப்படி சொல்லிட்டு அவள் அழகாக வைக்கப்பட்டிருப்பா. டே வந்து அவளை பார்த்துட்டு சீக்கிரமாக அதுவும் நடக்க தான் போகுது. என்னவாம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கழுத்தில் போட்டுடு. என்ன நான் உனக்கு தள்ளி கட்டவா? கட்டுடி, நான் புருஷன் சொல்லி கட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை போட்டுருப்பா. டே கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருப்பான்ல, ஒயின் லைட்டாக எக்கி போடுற மாதிரி இருக்கும். டே அப்படியே ஒயினோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே லைட்டாக தூக்கியிருப்போம். ஒயின் நிமிஷம் ஷாக்காக டேவை பார்க்கும்போது போடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த செயினை போட்டுட்ருப்பா. டே கழுத்துக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒயின் அந்த சொடக்கு எடுப்பாங்களே அந்த மாதிரி அழகாக சொடக்கு எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அந்த செயின் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஒயின் வந்து டேவை பார்த்துட்டே இருக்கான். அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேவும் பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் சரி போய் தூங்குடி பாயின்னு சொல்லிட்டு அப்படியே மாடி குச்சி சார் ஓடி இருப்பார். ஒயின் வந்து கீழே வந்து படுத்துட்டு அந்த செயினை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்கா. ஐயோ அழகாக இருக்குது, எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கான். ஒயின் இன்னும் நீ ப்ரப்போஸ் டேக்கு என்ன வாங்குறதுனே யோசிக்கல, பாரு அவள் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை யோசிச்சிட்டே இருந்திருப்பா. ஒயினுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஏன்னா டே வந்து நல்லா காஸ்ட்லி கிஃப்டாக கொடுத்துட்டான். நம்ம அந்தளவுக்கு கொடுக்கலனாலும் கொஞ்சம் மைண்டில் நிற்கிற மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக வாங்கி தரணும். ஒயினை யோசிச்சு பேங்க் பேலன்ஸ் பார்க்கும்போது ஒரே ஒரு திங்ஸ் வாங்க மட்டும்தான் காசு இருக்குது. இதை வாங்கிட்டானே அவ்வளோதான், ஒயினுக்கு வேறு எதுவுமே வாங்க முடியாது. நம்மக்கிட்ட இருக்க மொத்த காசே இது தான், இதை வாங்கிட்டா நிறைய பேர் காசு இருக்காதே, பரவாயில்ல மாமாக்காக தானே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டேக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கோம். அன்றைக்கி நைட் ஒயின் வந்து டேக்காக வந்துட்டு ஒரு தங்க காப்பு வாங்கி கிஃப்ட் பண்ணிப்பான். டே பார்த்துட்டு எதுக்கடி இவ்வளோ செலவு பண்ணேன், உனக்கு காப்பை போடணுன்னு ஆசை, நீ ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது வெள்ளி தானே, அது தொலைஞ்சி போச்சு, நீ எவ்வளோ ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் அத்தை வாங்கி கொடுத்தாங்க, ஆனால் நான் சம்பாரித்த காசில் வாங்கின காப்பு போயிடுச்சு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் இது நான் உனக்காக ஆசையாக வாங்கினது. அவனாலும் இதெல்லாம் ஓவர் செலவு ஒயின், ஏன் இப்படி பண்ணேன்,
நீ வச்சுக்கோ மாமா, நான் உனக்காக வாங்கினேன். இல்லைம்மா என்னது மாமா, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு வீயும் வந்து வாங்கியிருப்பான். வீக் ஆனால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப செலவு பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வாங்கி வந்துட்டு மாமா இந்த காப்புக்குள்ளே பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் வந்து ஒரு சைடு வீண் போட்டு ஹாட் போட்டு பக்கத்தில் ஒயின் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது. எல்லாரும் சுற்றி சுற்றி உள்ள அதுதான் முக்கால்வாசி இருக்குது. பட் சின்ன சின்னதாக அது இருக்கா. செம்மையாக இருக்குடி, கஸ்டமைசேஷன் பண்ணியா? வாங்கிட்டு கையோட அங்கேயே கஸ்டமைஸ் பண்ணேன். நல்லா இருக்கல, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயினை பார்த்து அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணியிருப்பான். ஒயினோட பார்த்துட்டு எனக்கு உனக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா இல்லை, உனக்கு அது பிடிச்சிருக்காங்கிறதுல மட்டும்தான் இருக்குது. அப்படியா? நேற்று அந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நாள் ஃபுல்லாக போச்சு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. ஆமாம், நீ அதுக்காக ஃப்ளவர் பாட்லாம் வாங்கிட்டு வந்து அத்தை வீட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. யார் கொடுத்தாங்கன்னு தெரியலடி. ஃப்ளவர் பாட் வாங்கிட்டு வந்து அந்த ரோஸை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். அவன் ரூமில் வச்சுருக்கோம். அவ்வளோகோ இருக்குது. ஆனால் யார் கொடுத்தாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருக்குன்னு அத்தை சொன்னாங்க. விஷயம்னு சொல்லும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. பட் அது நான் கொடுத்ததுன்னு எனக்கு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரமாக அது என்ன கொடுத்தான்னு சொல்லி நான் சொல்லுவேன். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா அழகாக சிரிச்சிருப்பா. சாக்லேட் டேக்கு அப்படி தான் என்ன பேர் வந்துட்டு டேரி மில்க்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வாங்கி ஃபஸ்ட்டே சொல்லிப்பான், அம்மா எனக்கு டேரி மில்க் மட்டும் வேணாம், இதெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்லிப்பாள். அந்த சாக்லேட் அது இல்லாமல் வயனுக்கு என்னென்ன சாக்லேட் பிடிக்கும், அவளுக்கு காசில சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். மம்மனு உனக்கு வெறும் 250 ரூபா டேரி மில்க் மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோ வாங்குவேன்னு தெரிஞ்சுருந்தா நானும் வாங்கியிருப்பேன். இங்கே என்ன போட்டியாக நடக்குது, போடி, அவனுக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தால் இப்போ தான் போட்டிக்கு பண்ணுற விளையாட்டு நானும் இதை பண்ணியிருப்பேன் அதை பண்ணியிருப்பேன், பிடி எனக்கு உனக்காக வாங்கி தரேன் அவள் தான் சரியா. சரி இப்படி சொல்லிட்டு அவனும் வாங்கியிருப்பா. டேக்கும் அந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவனுக்கு தேங்க்ஸ் டே அப்படி சொல்லிட்டு அவனு இந்த சாக்லேட் வாங்கியிருப்பான். ஸோ அடுத்த நாள் வந்து டெடி டே வந்திருக்கோம். டே வந்துட்டு இங்கே பாரு எனக்கு டெடிலாம் பிடிக்காது, நீ பாட்டுக்கு பெரிய டெடியெல்லாம் தூக்கிட்டு வந்து நிற்காது அப்படின்னு சொல்லி நாளே சொல்லியிருப்பான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்காக கீச்சனில் வந்து டெடி இருக்க மாதிரி தான் வாங்கி கொடுத்துருப்பான். ஏன்னா டே வந்துட்டு எனக்கு டெடி பிடிக்காது அப்படின்னு சொன்னது உண்மைதான். அவனுக்கு அவ்வளோவா டெடிலாம் பிடிக்காது, அவன் பெருசாக அதெல்லாம் வாங்கி வச்சதே கிடையாது. இவன் சரி நம்ம ஏதாச்சும் வாங்கி தருவோம், சரி கிச்சனில் இருக்க மாதிரியாச்சும் வாங்கி தருவோம்னு சொல்லி பிள்ளை கிச்சனில் இருக்கிறது வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் டீக்கும் ஹாப்பி தான். பரவாயில்லடி, பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு பெருசாக வாங்கி கொடுத்துறேன்னு பயந்தேன், பரவாயில்ல குட்டியாக வாங்கி கொடுத்துறேன், ஆனால் இது க்யூட்டாக இருக்குது அப்படின்றப்பான். பட் ஒய்யனுக்கு பையன் அவன் ஹைட்டில் ஒரு டெடி வாங்கி கொடுத்துருப்பான். ஒய்னை வந்துட்டு நிற்க சொல்லிட்டு அவன் மாடி குதிச்சிருப்பான். ஆமாம் என்னடா பண்ணுறேன், நமக்கு இருக்கிறது 1 hour தான் விளையாண்டுட்ருக்கான், ஈரடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெடி எடுத்து கொடுத்துருப்பான். ஒய்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நாடா என் சைஸுக்கு வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒய்னுக்கு வந்துட்டு அப்படியே டேவை பார்த்துட்டு டே இது எப்படா வீட்டில் மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த செகண்ட் தோணும். மாமா இது எப்படி நான் வீட்டில் ஒழிச்சு வைப்பேன், அதை பார்த்துக்கலாம் விடு. பார்த்துக்கலாமா டே, இது எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வைக்கணும்டா. போய் லாப்பில் போடுறி கொடுத்துத்தோலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து அதை தூக்கிட்டு பதுங்கி ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் வந்து லாப்பில் போடலான்னு பாப்பா. ஆனாலும் டே ஆசையாக வாங்கி கொடுத்தது பிள்ளைக்கு லாப்பில் போட மனசே வரல. ஐயோ நான் இதை எப்படி ஒழிச்சு வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கிடச்சில சரி ஒழிக்கி வணக்கிட்ட நான் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே வச்சுருந்துருப்பா. அப்புறம் ப்ராமிஸ் டே வந்திருக்கும், அதே 2 பேர் சேர்ந்தாலும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஹக் டே வந்திருக்கும். இன்றைக்கி வந்து கிஸ் டே. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அளவாக சொல்லிட்டு வந்திருப்பாள் டே கிட்ட கிஸ் டேக்கு நீ தான் என்ன ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணணும். ஒயின் அதெல்லாம் யோசிச்சிட்டே ஐயோ கிஸ் டே வேற வந்துருச்சு கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒயின் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பா. அவள் கனவுல ஃபுல்லாக டே இழுத்து கிஸ் அடிக்கிற மாதிரி தான் வருது, கடவுளே அப்படிங்கிற மாதிரி விழிச்சிருப்பான். இன்றைக்கி டே ஃபுல்லாக ஒயினுக்கு ஐயோ நர்வஸாகவே இருந்திருக்கும். கிஸ் டே அது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கும். இதில் ஒயின் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா ஏன்ட்டு கீழே வந்து தொலைய மாட்டேங்குது, எப்போ பார்த்து ரூம்லேருந்து என்னடி பண்ணுற அப்படி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஒயின் வந்துட்டு வரேன் அவங்க அம்மா கூப்பிட்ட மட்டும் கிளம்பிட்டு அப்புறம் குடுகுடுன்னு மாடி ஓடிடுவா. அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கா. ஒயின் இப்போ கொஞ்சம் நாளாகவே அப்படியே பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவன் வந்து டேக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாள், அவனும் வந்து அக்செப்ட்லாம் பண்ணியிருப்பாள். அதுக்கப்புறம் ஒயின் கொஞ்சம் பிஸியாக இருப்பாள் இந்த டைமில். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இவ என்ன பண்ணுறா, ஏன் ரூமுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க ஒயின் ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஒயின் வந்துட்டு கீழே உட்காந்துட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு சரட்டுன்னு அதை வந்து கட்டிலுக்குள்ள தட்டான். என்னம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூமுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்க ஒயின் ரூமில் இருக்க அந்த டெடியை பார்த்துட்டு டெடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிக்கிட்ட போயிருப்பாங்க. ஈவினிங் வந்துட்டு இப்போ ஒரு 7 o'clock போல் ஆயிரும். இந்த டைம் ஜேகே வர டைம் இல்லை. அவங்க அம்மா பார்த்துட்டு இது எப்படி வாங்கினேன், அதுவா அன்றைக்கி ஒரு ஷாப்பில் பார்த்தேன் அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன், நீயும் அதையும் ஷாப்பிங் பண்ணிங்களா, அப்போ சொல்லவே இல்லை, டெடி தானம்மா அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஏறி பெட்டில் உட்காந்துட்டா. அவங்க அம்மா பார்த்துட்டு டெடியெல்லாம் வாங்க சொன்னால் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படி இப்படின்னு அவ்வளோ பேசுவேன், இப்போ எதுக்கடி வாங்கி வச்சுருக்க, அது
பார்த்தோன்னே பிடிச்சதுன்னு வாங்கிட்டு நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து அதை வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு நம்மலாம் வந்துட்டு வாங்கி தரோன்னு சொன்னால் கூட வேணாம்பா, இப்போ வாங்கி வச்சுருக்காங்க பொடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கீழே பார்த்தா அவங்க அம்மாவுக்கு நான் அம்மான்னு கூப்பிட்டேன். அவங்க அம்மா வந்து மாடியில் இருக்கடான்னு சொல்லவும் ரூமுக்கு வருவான். ஜேகே ஒயின் ரூமுக்கு வந்துட்டு இந்த டெடியை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஹே டெடியா, நீ வாங்கினியாடி? ஆமாம் ஆமாம் நான் தான் வாங்கினேன். என்னடி அதிசயமாக இருக்குது, வாங்கிக்கான்னு சொன்னால் கூட வேணாம்பா, இத்தோ பேசுக்கு வாங்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுப்பி பார்த்துட்ருக்கான். ஒயின் பார்த்துட்டு கூடடா அழுக்காயிருமா அம்மா பார்த்தியம்மா தொட்டாலே அழுக்காகுமா, அதான் பாரு அந்த தங்கச்சிக்கு வாயே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு ஒயினை பார்த்துட்டு ஒயின் இன்னைக்கு இதை பார்க்கும்போதே ஒன்று பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஒயின் பார்த்துட்டு குன்று வேண்டாம், நீ மட்டும் அப்படி பண்ணா இன்னைக்கு செத்த என் கையால். ஜேகே வந்து சிரிச்சுட்டே அவன் கை எடுத்துட்டு டெடி மூஞ்சில் குத்த போயிருப்பான். ஒயின் டக்குன்னு பிடிச்சிட்டு பைத்திய குறைக்கம்னாட்டி எனக்கு டெடியை பார்த்தாலே ஒரு குத்தணும்னு தோணுதுடி, நான் என்னடி பண்ணேன் மண்டை உடச்சிருவேன் முவரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சண்டைக்கு போகிறான். இவன் சிரிச்சுட்டே வந்து ஒரே ஒரு அடிடி போடா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை பிடிச்சிட்டு பிடிச்சி ஜேகே வெளியே தள்ளியிருப்பான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஏன்டி அவன் ஒரு அடி அடித்தா முன்னாடி இப்போ நீ இப்போ மான்ட்டு அடிவாங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பா. இப்படி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே போயிருப்பாங்க. மணி எப்போதும் போல் 11 ஆயிருக்கும். ஒயின் வந்து பொறுமையாக மாடிக்கு போனால் டே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். சாரி அம்மா, இந்த அம்மா தான் ஏதாச்சும் பண்ணி டெய்லி லேட் ஆக்கிடுது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்டே போவா. டே ஒயினை பார்த்துட்டு வா அந்த கார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உனக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. டே வந்துட்டு இன்றைக்கும் அடிக்கடி டைம் பார்த்துட்டே இருப்பான். கரெக்டாக 11 ஆகும்போது டக்குன்னு ஒயினை எழுதி கிஸ் பண்ணிட்டு எப்போதுமே நீ கூட லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கணும் சரியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பராக கிஸ் இது பண்ணுவான். அதாவது கிஸ் பண்ணிட்டு ஒரு செகண்ட் மவுத் எடுத்து சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுவான். ஒயனுக்கே ஷாக்கு. ஒயனை நினச்சிருப்பானே கிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிருப்பான். பட் ஒயன் வந்துட்டு நினச்சதெல்லாம் தவிடுபடியாக்கிட்டான். டே வந்து கிஸ் பண்ணியிருப்பான். ஒயனுக்கு ஒரு வெக்கமாக வந்திருக்கும், ஃபேஸஸ் வந்திருக்கும், போமாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இறங்கி ஓடி இருப்பான். அதுக்கு மேலே பேசியிருக்க மாட்டான். டேவும் சிரிச்சுட்டே வந்து அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கே வந்து டே வந்து ஒயனுக்காக அங்கே வேணும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்லியிருப்பான், இல்லை அது வந்துட்டு விஷயம் ஷுகாவும் செலிப்ரேட் பண்ண போகிறேன்றாங்க, ஈவினிங் வந்து கூட இருக்க சொல்கிறாங்க, அதனால் நம்ம மார்னிங் செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருப்பான். ஒயன் வந்துட்டு அது மார்னிங் எல்லாம் முழிச்சிருப்பாங்கல்ல, வேணான்றப்பா ப்ளீஸ் டே அப்படின்னதுக்கப்புறம் சரி நான் காலையில் எத்தனை மணிக்கு மாடிக்கு வரேன், ஒரு 5 மணி போல் வந்துடுறியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து ஒரு 5 மணி போல் மாடிக்கு வந்திருப்பா. ஏன்னா நைட் வந்துட்டு விஷி வேணாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ண வெளியே போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வீட்டில். எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணை வந்து வீட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி செலிப்ரேட் பண்ண கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அவன் செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன்லாம் சொல்லியிருக்க மாட்டான். விஷயம் நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன், பட் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வருவோம், 14ஆம் தேதி வீட்டுக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். எல்லோரும் வீட்லேயும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் சரி பரவாயில்ல போ, என்ன பண்ணுறது தெரிஞ்சு போச்சு, அக்செப்ட் பண்ணி தான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஷுகா வந்து ஒயன்ட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பான். இல்லை வயன்மா இந்த மாதிரி நைட்டு செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம், ஸோ தேவை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எனக்காக அனுப்பி வைக்கிறியா. ஐயோ அண்ணா அதில் என்ன இருக்குது, இல்லைம்மா நீங்களும் லவ் பண்ணுறீங்களே உங்களுக்கு இடையில நான் வர மாதிரி இருக்கேன், நான் சொன்னோம் நைட் டைமில் தான் நாங்கள் பேசணும், அதான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கேன், இல்லை நான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. அவன் வந்து தேவையை வந்துட்டு ஒயனை கூப்பிட்ருப்பான். பட் ஒயன் வந்துட்டு இல்லை நான் வரல, நைட்டெல்லாம் நான் வீட்டில் என்ன போய் சொல்லிட்டு வர முடியும், நான் வரலன்றப்பா. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் டே விட்டுட்டு 5 மணிக்கு செலிப்ரேட் பண்ணலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்னிங் 5 மணி நல்லா குளிருது. ஒய்ஃப் வந்து அவள் கையில் வந்து கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு மாடி போகிறாள். அவள் வந்து 2 கிஃப்ட் கொண்டு வரா. டே வந்து ஆல்ரெடி மாடியில் வந்து ஒயின்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஆண்டி அம்மனாட்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கிட்ட சிரிச்சிட்டே வந்துட்டே நின்ட்டு உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்துட்டேன், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்து டேவை ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து டே வந்து நான் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பான். ஒயின் வந்து அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தான். ஒயனுக்காக வந்து தாலி செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒயனை வந்து எப்படியே ஷாக்காக பார்க்கும்போது இன்னொரு பாக்கெட்டில் வந்து தாலி மட்டும் எடுத்து கையில் கொடுக்குறான் உனக்காக. ஆமாம் அது என்னடா இருந்தாலும் நான் இது வரைக்கும் என் சேலரியை முக்கால்வாசி இதுக்குன்னே நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லும் உன் பொண்டாட்டிக்கு நீ தான் போடணும் சரியாங்கும். கேட்டால் அது ஹஸ்பண்ட் போட்டால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா. நானும் அதுக்காக இந்த காசை எடுத்து வச்சுருந்தேன். எனக்கு கடைசியாக என்ன வாங்கலான்னு தோணுப்ப உனக்காக இதை தான் கொடுக்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலியில் வந்துட்டு அந்த இலை மாதிரி தான் இருக்கும், அதை கொக்கியில் அப்படியே அந்த இலையில மாட்டிட்டு ஒயின் கழுத்தில் அப்படின்னு தாலியை போட்டுட்டான். அம்மா அது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை கொஞ்சம் ஷாக் பாவி தாலியை கட்டிட்டியாடான்னு டே வந்து சிரிச்சிட்டேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே பொண்டாட்டி. ஒயினுக்கு
அட பாவி, சொல்லாமல் கொல்லாமல் வேலண்டைன்ஸ் சொல்லி தாலியை கட்டிட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது, மூஞ்சே செவந்துச்சு. சிரிச்சுட்டு ஏன் நீ இன்னும் கிஃப்ட் கொடுக்கலடி ஓடிக்கிடி போயிடாது, அதனால தான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ வெக்கம். அப்போ டேவை ஹக் பண்ணிட்டு வியூ அப்படின்ற கண்ணிலேருந்து ஊற்றுது. ஏன்னா தாலியை கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பான். சொன்னோன்னே அதை எடுத்து அந்த குக்கியில் மாட்டிட்டு அவன் பாட்டுக்காலத்தை கழுத்தில் போட்டுட்டோம். அது எப்படி இருக்குது, ரொம்ப எமோஷ்னல் ஆயிரும்ல. அப்படி தான் பிள்ளை பயங்கர எமோஷ்னல் நின்றுட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து வயனை பார்த்துட்டு சரி இப்போ நீ என்ன கிஃப்ட் பண்ணுறேன்னு கூட அளவுக்கு இல்லை. அல்லாதடி, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, என்ன பண்ணுவேன். சரி 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 என் தங்கம் அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்து ஹக் பண்ணி அப்படியே பிடிச்சிட்டான். ஏன்னா வயன் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் டேக்கிட்ட கேட்டிருப்பான். அதாவது ஹக் டே முடிஞ்ச அன்றைக்கி வயன் வந்து டேக்கிட்ட கேட்டிருப்பான். எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா. ஏண்டி அத்தை இன்னைக்கு கூட வந்துட்டு வயனுக்கு என் விஷயக்கு சீக்கிரமாக எக்ஸாம் முடிகிற மாதிரி இருக்குது, நாங்கள் போய் பொண்ணு கேட்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி சரி சீக்கிரமாக சொல்லிடலாண்டி. நீ எப்போ சொல்லுவேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க விஷயம்னு பேசும்போது எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா. அவங்க கூட வேறு பொண்ணு வச்சு பேசுகிறாங்க. சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு பையன் சமாதானம் எல்லாம் படுத்திருக்கோம். அதனால் வயன் வந்து ஃபீலே பண்ணக்கூடாது. தாலி கட்டிட்டு அவள் தான் பொண்டாட்டி, வேறு யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காது, அதான் நான் தாலி கட்டிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து ஃபீல் பண்ணி டபக்குன்னு தாலியை தூக்கி போட்டாச்சு. வயன் நெத்தியில் வந்து குங்குமமும் வச்சுட்ருப்பான். குங்குமம் எடுத்துகிட்டு வந்துருப்பான். அதுக்காகவே நெத்தியில் வச்சுட்டு இப்போ நீ பொண்டாட்டி, யார் வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, அதை நீ யோசிக்காத. எங்கள் அம்மா வந்து உன்கிட்ட சொல்லுச்சுன்னா நீ அடுத்த செகண்ட் விஷயம் சொல்கிற இடத்துல வயன்னு வச்சு ஃபீல் பண்ணு சரியா. ஏன்னா நீ என் பொண்டாட்டி, உனக்கு தாலி கட்டியிருக்கேன். என் புருஷன் எனக்கு தான் தாலி கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு வயனாக சொல்லிட்டு சிரிச்சிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி கிஃப்ட்டை கொடுறேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் கொடுக்குறா. பையன் வந்து அந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு அதாவது வயன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்கி கொடுத்தப்ப அவள் சொல்லியிருப்பான் என் ஃபோனில் வந்து நான் எனக்கு பிடிச்சவங்கள தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுப்பேன்னு. அதுக்கு ஜேகே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான், மொதல் ஃபோட்டோ என்னை எடுன்னு. அன்றைக்கி வந்துட்டு வயன் வந்துட்டு முடியவே முடியாது நான் அடிச்சுக்குவா. அன்றைக்கி டேவும் புது ஃபோன் வாங்கியிருப்பான். டே வந்துட்டு நான் வந்து என்னை தான்ப்பா லவ் பண்ணுறேன், நான் என்னை தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துப்பேன்னு சொல்லி அவனே செல்ஃபி எடுத்திருப்பான். அதாவது 2 ஃபோனையும் இப்போ ஒன்றா தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வயன் வந்துட்டு அப்போதைக்கு ஃபோட்டோவே எடுத்துருக்க மாட்டான். ஜங்குக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், மொதல் ஃபோட்டோ என்னை எடுன்னு. வயன் எடுக்கவே இல்லை. பட் இப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது டேக்கு தெரியுது. ஏன்னா அவன் அன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டு தான் அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான், அவன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் வாங்கினப்ப. இப்போ அதே ஃபோட்டோவை, அதாவது அவன் கேஷுவலாக சிரிச்சிட்ருக்க ஒரு ஃபோட்டோவை ஒயின் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கா. ஏன்னா அவள் ஃபோனில் அவள் ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. அவள் லைஃப்பில் பிடிச்சது என்னையே தான் அடி. என் லைஃப்பில் எப்போவுமே பிடிக்கிறது ஒன்று மட்டும்தான். ஐயோ முன்னாடி எனக்கு இதை விட இதுதான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து ஒயினை ஹக் பண்ணியிருக்கோம். அது என்ன ஃபோட்டோன்னு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோ வந்து மா லவ் வேர் அப்படின்னு எழுதியிருக்கோமா. அவனுக்கு இதை பார்க்கும்போதே அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒயின் வந்து இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருப்பா. டேவும் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டே எப்படியும் ஒயினை வச்சு ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா டே வந்து ஒயினுக்காக ரோஸ் வாங்கி கொடுத்துருப்பான்ல, அந்த ரோஸ் பெட்டல்ஸை மட்டுமே வச்சு டேவோட ஃபேஸை செஞ்சு அதை அப்படியே ரெசின் ஆர்ட் பண்ணியிருக்கான். ஈவன் அவளுக்கு ரெசின் ஆர்ட் அவ்வளோவா பண்ணவே தெரியாது. அவள் ஃப்ரெண்ட் ரெசின் ஆர்ட்டுக்கு கொடுத்துருக்கா. அவகிட்ட போய் ஒயின் உட்காந்துட்டு அவ்வளோ நேரம் அதை கற்றுக்கிட்டு அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபோனில் வீடியோ காலில் மாற்றி கேட்டு பார்த்து அந்த ரெசின் ஆர்ட்டை பண்ணியிருப்பா ஒயின். டேட்டை வந்து ஒயினோட அம்மா ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்காடான்னு. டே வந்து சரி கிஃப்ட்டை வச்சுட்டு பிள்ளை உட்காந்துருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து கேஷுவலாக நினச்சிருப்பான். பட் ஒயின் வந்துட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து பார்த்து டேவோட ஃபேஸ் செஞ்சுருக்கா. டே பார்த்துட்டு ஒயின் இது செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து டே வந்துட்டு ஒயின் செஞ்சான்லாம் தெரியாதுல்ல, செம்மையாக இருக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறான். ஒயின் பார்த்துட்டு இதை நான் உனக்காக செஞ்சேன் மாமா, நீ எனக்காக கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்டில் லைஃப் லாங் இந்த கிஃப்ட் நம்ம ரூமில் தொங்கிட்டே இருக்கும், அதுக்காக நான் செஞ்சேன். நீ செஞ்சியா? உனக்கு இது செய்ய தெரியுமாடி? என் ஃப்ரெண்ட்டை கேட்டு கற்றுக்கிட்டேன். அவள் செஞ்சுருக்கப்ப நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நான் அதனால் ஓரளவுக்கு தெரியும். மற்றதெல்லாம் இந்த ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்து ஒட்டி அதை நான் தான் செஞ்சேன். டேக்கோ அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த பெட்டல்ஸை வந்து ஃபேஸ் ஷேப்புக்கெல்லாம் செய்யணும். அதை பார்த்து அந்த பெட்டல்ஸ் அப்படியே செதுக்கியிருக்கான்.
பட்டல்ஸில் நிறைய விஷயத்த வந்து அப்படியே மைனூட்டாக பார்த்து பார்த்து செஞ்சுருக்கான். அதில் சின்ன சின்ன டாட் மாதிரி அவனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன மோல்டு இருந்திருக்கும். அதெல்லாம் பிள்ளை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கு. செம்மையாக இருக்குது. அப்படியே ஷாக்கில் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயினை ஹக் பண்ணும்போதே அவங்க எல்லாம் தண்ணி வருது. அவனுக்கு இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நமக்காக ஒருத்தர் எஃபர்ட் போடுறதே நமக்கு பெருசாக தெரியும். எஃபர்ட்லாம் தாண்டி அவங்க நமக்காக இவ்வளோ தூரம் செய்கிறது எப்படி இருக்கும், அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவனுக்கு கிளம்பிருப்பான். அதை கொண்டு போய் ரூமில் மாட்டும் போது கண்ணெல்லாம் கலக்குது. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அவன் அப்படியே வந்து அவங்க கூட வெளியே போயிருப்பான். ஒயின் வந்து வேலண்டைன்ஸ் டேவா இன்றைக்கி நைட் அவன் கூட செலிப்ரேட் பண்ண முடியாது. வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சிச்சு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் இருக்க தாலியை எடுத்து பார்த்துட்டு, இது போதும் என் லைஃப்பில் என் புருஷன் அவங்க கூட சும்மா தான் வெளியே போயிருக்கோம். என் புருஷன் தாலி கொட்டிட்டோம் பாவி அப்படிங்கிற சரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு டே அப்படியே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேஸும் போது விஷயோட எக்ஸாம் வந்திருக்கும். இங்கே டேவோட வீட்டில் வந்து கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டேட் வேறு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா, பத்திரிக்கை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. விஷயோட எக்ஸாமுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது. வைன் டே பார்த்துட்டு அவன் வீட்டில் சொல்லலாம்டா, நான் எனக்கு நைட் சொல்ல போகிறேன்டி நிச்சயமாவா அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் டைமில் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா நான் வேணா நானே பேசிவிட்டு அவனுக்கு என்னென்ன அப்டேட் மட்டும் சொல்கிறேன், பார்த்து பேசு. அத்தை எப்படி நோ தான் சொல்லுவாங்க. லூஸு, எனக்கு தெரியும் அத்தை எப்படி நோ தான் சொல்லுவாங்க, நீ கத்தாத சரியா, பொறுமையாக பேசு. ட்ரை பண்ணுறேன். ட்ரை கிடையாது, பொறுமையாக பேசின அத்தைக்கிட்ட சரியா, பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு டேவும் பேசிட்டு வந்து ஃபோன் வச்சுருப்பான். அன்றைக்கி நைட் டேவோட அம்மா வந்து அமைதியாக ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா கிட்டே போய் உட்காந்துட்டோம்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக டேவனை வந்து பார்க்குறாங்க. அது கொஞ்ச நேரம் அந்த டிவி ஆஃப் பண்ணேன். சரி இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆஃப் பண்ணிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா, எனக்கும் வயனுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? என்னடா சொல்கிற நீ எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டக்குன்னு கேட்கல. அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு, எனக்கும் வயனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நீ? அவங்க அம்மா அப்படியே டேவை ஷாக்கை பார்த்துட்டு, வயனா? எனக்கும் வயனுக்கும், நானும் வயனை லவ் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கும் வயனுக்கும் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? அவங்க அப்படியே டேவை அமிச்சு ஷாக்காக பார்க்குறாங்க. வயனான்னு சொல்லி அவங்க இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியே வரல. முடியாதுட்டே டேக்கு இந்த சடன் ரியாக்ஷன் அவனுக்கே ஷாக்கு. என்னம்மா, என்னால் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டான். டேவோட அம்மா எந்திரிச்சிட்டு, என்னடா என்ன நினச்சிட்ருக்க நீ, நான் உனக்கும் விஷயக்குன்னு சொல்லி பேசி வச்சுட்டு பத்திரிக்கை அடிக்கலாமான்னு பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு நானும் வயனை லவ் பண்ணுறேன், எனக்கு வயனை கல்யாணம் பண்ணி வைங்கிறா. என்ன நினச்சிட்ருக்கட்டே நீ? எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான்மா கல்யாணம் பண்ண முடியும். யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கும் தெரியும். ஆனால் நல்லா இல்லட்டே வாயை முடிக்க, மரியாதையாக ரூமுக்கு போ. உனக்கு வயன் கிடையவே கிடையாது, உனக்கு விஷி தான், எனக்கு வயன் தான். என்ன நினச்சிட்ருக்க நீ? நான் கல்யாணம் பண்ணால் வயனை மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுறடா நீ, மரியாதையாக ரூமுக்கு போயிடு, அப்புறம் பேசுகிறேன். போ, குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவை பார்த்துட்டு, நான் குடிக்க மாட்டேம்மா, ரூமுக்கு போ தம்பி. திருப்பி சொன்னதே சொல்கிறான். அம்மாவுக்கு செம்ம காண்டாச்சு. அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, டேவும் கத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா கோச்சிட்டு போய் ரூமில் கதவே சாத்திக்கிட்டாங்க. இவன் யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு இவன் வயனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது நம்பவே முடியல. ஏன்னா அவங்க பார்த்துட்ருக்காங்க டெய்லியும் வயனை, இவனையும் டெய்லி பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தெரியவே இல்லை. கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குறான்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக்கு. ரூமுக்கு போகணுன்னே அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அது நான் விஷயம் லவ் பண்ணலப்பா, நான் வயனை தான் லவ் பண்ணுறேன். இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன்? அதுக்கு எனக்கு நான் வயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேசுங்க. நீ பேசிட்டியா? ஆமாம் நான் சொல்லிட்டேன். அம்மா கோச்சிட்டு ரூமுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்டா போய் அவசரப்பட்டு பண்ணுறேன், நான் இன்னும் 2 நாளாக வருவேன்லட்டே. அம்மா பத்திரிக்கை அடிக்கிறேன்னு பேசிகிட்டே இருக்காங்கப்பா அம்மா, நீங்கள் என்ன என்னப்பா பண்ண சொல்கிற? ஏன்டா சிப்போ என்னான்னு பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அம்மா வீட்டுக்கு வா. அம்மா வேற கத்துது, வயனை கட்டியே வைக்க மாட்டேன்னு சொல்லுது. நான் கட்டினா அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்திருப்பார்.
இங்கே டேவோட அம்மாவுக்கு வேறு டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்க உடனே அவங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இவன் விஷயம் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒயினை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறான்னு. அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்க ஒரு சைடு கத்துறாங்க. ஒயினோட அம்மா வேறு வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க சண்டை கட்டுற சவுண்ட் கேட்டிருக்கும். 2 பேரும் டேக்கிட்டு அந்த கத்துறாங்க. அந்த வீட்டில் கேட்குது, கட்டினா அவளை தான் கட்டுவேங்கிறதும், நீ அவளை கட்டவே கூடாது, நீ விஷயம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறதும் மாற்றுக்கட்டுக்கு சவுண்ட் அங்கே கேட்குது. இவங்க அம்மா சவுண்ட் கேட்டு வந்திருப்பாங்க. இதில் டேவோட அப்பாவும் வந்திருப்பார். இப்போ எதுக்கு குடும்பத்தோடு ரவுடி கும்பலாட்டம் அடிச்சு தொலைறீங்க? 2 பேரும் நிமிஷம் அமைதியாக சும்மா இருடி, வேற நையின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாட்டி வந்துட்டாரு. அங்கே அவர் தங்கச்சியும் திட்டிகிட்டு இருக்காரு. நீ நிமிஷம் இருடா, நீ வேற எகுறாதா அப்படிங்கும்போது கரெக்டாக அப்போ தான் வயனோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. இங்கே வயனோட அம்மா இப்படி கேட்டதுமே டேவோட அம்மாவுக்கு செம்ம கோவம். ஏன்னா அவங்க பொண்ணால லவ் பண்ணுறேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதனால கோச்சிக்கிட்டு அவங்க வயனோட அம்மாட்டையும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுடி, வாங்க, நான் எப்படா வந்தீங்க? காலையில் தான்மா, காலையில் 5 மணிக்கு வந்தேன். சரிண்ணா அப்படிங்கும்போது அத்தையை பார்த்துட்டு, அத்தை என்னாச்சுத்த? டேய் இங்கே சவுண்ட் கேட்டுச்சு, நான் என்னாச்சுன்னு கேட்டேன், நீ என்னடா என்னாச்சுன்னு கேட்குற? ஒன்றும் இல்லை சும்மா நார்மல் சண்டை தான். நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஆமாம் அத்தைன்னு சொல்லி தானே அத்தையாக பார்க்குற? கொஞ்சம் நாள் சும்மா இருத்த அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையை பார்த்து சொல்லியிருப்பான். என்னடா இத்தனை நாள் என் முன்னே கட்டிக்கிறேன்னு சொன்னதுக்கு சரிங்கிற மாதிரி நின்றுபட்டு இப்போ அவள் பிள்ளையா கட்டிக்கிறேங்கிற, அதுக்கு தான் அத்தைன்னு கூப்பிட்டியா? இப்போ தானே தெரியுது அவளை அத்தைன்னு வலிஞ்சதும் அவள் வீட்டுக்கு போய்கிட்டே இருந்ததும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட வாடான்னு சொன்னால் கூட இல்லை நான் போய் அத்தை வீட்டில் சாப்பிட்றேன் தானே, எதுக்கு அத்தைன்னு சொல்கிறான்னு இப்போ தானே புரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை கத்துறாங்க. இங்கே வயனோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இவங்கெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க முழிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்க என்னாச்சு, என்ன சொல்கிறீங்க, அவன் எப்போவுமே அத்தைன்னு சொல்கிறது தானேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு பேசிக்கலாம், நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் போங்கங்கும்போது சவுண்ட் கேட்டு இங்கே வேறு ஜேகே ஒயின் வேறு வந்திருப்பாங்க. ஜேகே பார்த்துட்டு என்னடி உங்கள்கிட்ட சண்டை, நிமிஷம் சும்மா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வாசலில் நிற்கிறா. இங்கே டேவோட அத்தை பார்த்துட்டு, வாங்க மகாராணி வாங்க, உங்களால் தான் நீங்கள் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. ஒயின் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறா. இங்கே ஜேகே அவங்க யாரை மகாராணின்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு அவங்க தங்கச்சி மட்டும் தான் நிற்கிறா. யார்டி சொல்கிறாங்க, என்ன தான் புண்ணியவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்கு. உன்னையாண்டி மகாராணின்னு கூப்பிட்றாங்கன்னு என்னக்கா சொல்கிறீங்க, ஏன் மகளை பார்த்து அப்படி எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட அவங்க கத்திட்டு கிடக்குறாங்க. இங்கே வயனோட அம்மாவுக்கு பேர் ஒன்றும் புரியல. விஷயம் எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா, எதுக்கு இப்போ என் மகளை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என் மாவை என்ன பண்ண உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனோட அம்மாவுக்கு சமகான இருக்கும். என்ன பண்ணாளா, என் மகளை தானே வீக் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு, ஈவன் பத்திரிக்கை அடிக்க போடான்னு பேசிகிட்டு இருக்கோம்ல. ஆமாம் அப்படிங்கும்போது உன் மக எங்கள் மருமகனை லவ் பண்ணுறானா, மருமகனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டேவை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி சைலண்ட்டாக ஒயினா பார்க்குறோம். என்னடா சின்னதாக முடிப்பான்னு பார்த்தா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. உள்ள வா ஒயின் வா, உங்கள் அத்தை வீடு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பார்க்குறான். அவங்க அத்தை பதிலே சொல்லாமல் நிற்கிறாங்க. அவங்களுக்கு செம்ம கோவம். அதாவது இவ்வளோ நாள் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தா, ஈவன் பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. நான் பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொல்லியும் கூட அவள் என்கிட்ட சொல்லலை. நான் விஷயம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவகிட்ட தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோவம். ஸோ அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு உள்ள பூடி இல்லைன்னா அது ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீயும் டேவும் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது. மரியாதையாக உள்ளே போய் பேசு, உனக்கு அவன் பேசணும்னு நீ பேசி தான் ஆகணும். இந்த அம்மா ஓவராக பேசு, உள்ளே தள்ளு அப்படின்றான். அதுக்கப்புறம் ஒயின்னு லைட்டாக உள்ள வரான். ஏன்னா ஜேகே சப்போர்ட் பண்ணுறான். ஸோ அதனால் நம்ம சைடு ஒரு ஆளாச்சும் நிற்கிது அப்படிங்கிற பிள்ளை இல்லை தைரியத்தில் பிள்ளை ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு வருது. வரா பாரு, ஏன்னா அவள் கட்டிட்டு வாழ போகிற வீட்டு அவன் நம்பிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பாக உடைப்பேன். இங்கே பாரு, என் மக தான் வீக்கு, நீ இவனை கல்யாணம் பண்ணவே நினச்சிட்டு இருக்கியா, ஆளை பாரு இல்லை காப்படி உலக்கு மாதிரி வந்துட்டாங்க. எங்கள் மகனே கையில் வளைச்சி போட்டு எப்படா பணக்கார வீட்டு பையனை வளைச்சி போடலான்னு அலைவாளுக போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒயினுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே டேவை பார்க்கும்போது செம்மையாக கத்த ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வாயமுனிங்க இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா, உங்கள் பையனை எதாவது லவ் பண்ணிருந்துச்சு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பையனே கிடையாது, நீங்கள் இவ்வளோ பேசவே கூடாது, நான் தான் உங்கள் பொண்ணை கட்டிக்கலன்னு சொல்லிட்டேன், இல்லை நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. டேவோட அப்பா அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறான். அவங்க பார்த்துட்டு பார்த்தியானா உன் மகன் என்னையே எங்கள் அண்ணன் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்துறாங்க. டேவோட அப்பா அவங்க தங்கச்சி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வாய முடியா நீ, நான் என்ன வாய முடி சொல்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன டே, நான் வேணும் லவ் பண்ணுறப்ப நான் கட்டினா அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். உங்கள் அம்மாவுக்கே ஷாக்கு. உங்கள் அம்மா டக்குன்னு திரும்பி உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஆமாங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷெக் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படிங்கும்போது உங்கள் அம்மா விஷயம் பெருமைச்சு விட்டு அவங்க அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ தப்பு நம்ம மேலே, இப்போ முன்னாடி எதுவும் பேச முடியாது. அவங்க இதாக உங்கள் 2 பேர் கூட நின்றுட்டுருக்காங்க. டேவோட அப்பா பார்த்துட்டு
என்ன தாண்டி நீ சொல்ல வர? அவர் பொண்டாட்டியை பற்றி கேட்டுப்பாரு, அவங்க பதிலே சொல்லலை. சொல்லுடி, உன்னை தாண்டி கேட்குறேன். பொண்டாட்டி உன்னை தான் கேட்குறேன். பொண்டாட்டின்ட்டு வராது, போய மூடிட்டு நில்லு. உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே நிற்கிற. இங்கே பாருடி, யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இவனுக்கு இப்போ ஒயின்னு தான் பிடிச்சிருக்குன்னா அப்போ ஒயின்னு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன எங்க விஷி நான் பேசி வச்சுருக்கேன். விஷி தான் நம்ம வீட்டு மருமலாவான்னு சொல்லி அவன் மனசில் சேர்த்து நான் ஆசையை வளர்த்து வச்சுருக்கேன். இப்போ இவன் பாட்டுக்கு ஒயின்னு சொன்னால் அப்போ விஷிக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? விஷிட்ட பேசிக்கலாடி. பேசுங்க அண்ணா, என் பிள்ளைகிட்ட போய் பேசுங்க. ஐயோ வேணாமா, நான் என் பையனுக்கு அவன் லவ் பண்ணுற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒன்றா பண்ணி வைக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு போய் என் பொண்ணுகிட்ட பேசுகிறேங்க. பாப்பா நிமிஷம் வாய மூடு பாப்பா. அண்ணா நீங்கள் பாரு, என்ன எதுவும் சொல்லாத. இங்கே பாரு, எனக்குலாம் தெரியாது. பையனை மட்டும் உன் பையனை கல்யாணம் பண்ணிச்சிங்கன்னா நான் செம்ம காண்டாயிருவேன். அவன் என் பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டணும், நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ நிமிஷம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே விஷயோட அப்பா வேறு வந்திருப்பாரு. அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான், உன் பையன் எப்படி சொல்லலாம்? ஆமாம், பையன்லாம் இஷ்டத்துக்கு பேசலாம்னு சொல்லிட்டு அவரும் கத்துறாரு. கடைசியில் வியோட அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மரியாதை 2 பேர் வெளியே போயிருங்க. அண்ணா என்னண்ணா? வெளியே போங்க, அப்புறமா பேசிக்கலாம். இங்கே நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு 2 பேரும் மாற்றக்கட்டு கத்துறீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க. அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்திருக்கு விஷயோட அப்பாவுக்கு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் பொண்ணு வேற கொடுக்குறியா, மரியாதை மேலே வீட்டுக்கு வந்துட்டு அவர் இழுத்துட்டு போயிட்டாரு. அவங்க கத்திட்டே போகிறாங்க. எனக்கெலாம் தெரியாது, அவன் என் பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டணும்னு. எனக்கு அது கேட்கும் போதே காண்டா வருது. முவரே பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் எதுவும் பேச முடியல. பிள்ளை சைலண்ட்டாக நின்றுருக்கு. நீங்கள் உட்காருங்க. ஆமாம் உட்கார வைங்க. ஏன்னா விஷயம் கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம், வயனு தான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுங்க. என்கிட்ட எது கேட்குறீங்க? நீங்கள் உங்கள் முடிவெல்லாம் நீங்களே எடுத்துக்குவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தில் இவங்களும் கற்றுட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. ஒயினோட அம்மா பார்த்துட்டு, இல்லைண்ணா நாங்கள் உட்காரல, வீட்டுக்கு போகிறோம். உட்காருமா, என் பையன் உன் பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். நான் வயனுக்கும் வீக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவங்க கோபத்தில் கத்திட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் காதில் எடுத்துக்காத. என்ன 2 நாள் கற்றுவாங்க, 3ஆவது நாள் பத்திரிக்கை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாயை மூடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே கத்த முடியாதுடா, நீ உட்காருமா. இல்லைண்ணா நான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேண்ணா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒயனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒயனோட அம்மா ஒயனை செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க. ஒயன் மரியாதை என்ன நடக்குதுன்னு சொல்லு. அது சொல்லேன்னு சொன்னேன். நானும் ஃபீல் லவ் பண்ணுறோமா? ஒயனை அறிவு இருக்கா இல்லையா? அவனுக்கு விஷயக்கும் ஆல்ரெடி பேசி வச்சுருக்காங்க, அவனுக்கு தெரியும்ல. அவனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு யாரை வேணால் பேசி வைக்கலாம்னா யாருக்கு யார் மேலே லவ் வரணும்னு இருக்கலாமா? இங்கே ஜேகே எதுவுமே பேசலை, என்னமோ பண்ணுங்கடாங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல. அவங்க அம்மா கத்துறாங்க வயன்கிட்ட, வேணாம் வேணான்னு சொல்லிடுறான். அவங்க அத்தை வந்துட்டு சரியான ஆள். அவங்க அத்தை என்ன நினச்சாலும் சரி அதை நடத்தியே ஆகணும்னு நிற்பா. உங்கள் 2 பேத்தையும் பிரிக்கிறேன்னு நிற்பா. உங்கள் லைஃபே நல்லாலாம் போயிடும், வேண்டாம் அவன் வேண்டாம் அப்படின்றாங்க. அவங்க அத்தை கூட நான் போய் வாழ போகிறேன், அவங்க கூட தானே வாழ போகிறேன். இல்லாமல் அவங்க அத்தை இங்கே எதுக்கு வராங்க? இங்கே வந்துட்டு வீயோட அம்மா தானே இருப்பாங்க. அவங்க என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. வயன் அறிவு இருக்கா? அவங்க எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தியா? அது அத்தை கோவத்தில் சொல்லுதுமா. வாயை முடிக்க, நான் கட்டினா வீயை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ இப்படியே பேசிட்டே இப்போ ரூமுக்குள்ளே உட்காந்துக்க. கடைசி வரைக்கும் என்னை ரூமுக்குள்ளே வச்சு உன்னை பார்த்துக்க கூட எனக்கு தெம்பு இருக்குது. ஆனால் அடுத்து உங்கள் வயிற்றுச்சில வாங்கிக்கிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மட்டும் நினைக்காத. நீ எப்போ பார்த்தாலும் எப்படி தான் ஏன்டி கல்யாணம் பண்ணலன்னு கேட்டேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற அவனை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன். உனக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கோச்சிட்டு ரூமுக்கு போகிறா. அவங்க அம்மா அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்த்துருமா, ஏமா அப்படி பண்ணுறேன்? இப்போ என்ன அவளுக்கு பிடிச்சிருக்குன்றா. ஐயோ ஸ்டாண்டர்டாக நிற்கிறான். 2 பற்றி கல்யாணம் முடிச்சிடலாம். 2 பேரும் ஸ்டாண்டர்டாக நிற்கிறாங்கம்மா. அங்கே எல்லோரும் வேணாங்கிறாங்கடா. வீக் ஓகேம்மா, தாலி கட்ட போகிறது அவன் தான், அவனுக்கு ஓகேன்றான். ஈவன் அவங்க அப்பா கூட ஓகே, நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பேசி நம்ம வீட்டில் ஓகே பண்ணிப்போம், அடுத்து ப்ராப்பராக பார்த்துக்கலாம், விடு கத்தாத. எங்கே நம்ம சொல்கிறதுக்கு எவன் கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கத்துறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு வாங்கிட்ட கேட்டுப்பா, நீங்கள் எப்போ அந்த லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு ஏன்னா எல்லா கதையும் சொல்கிறா. சரி இப்போ 2 பேரும் ஸ்டாண்டர்டாக நிற்பீங்களே, கடைசி வரைக்கும் நிற்போம். சரி அவனை பேசி யாரும் மாற்றிட மாட்டாங்கல்ல. வயன் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு யார் என்ன பேசினாலும் மாற மாட்டான், இவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆடி. வயன் வந்துட்டு அவள் காட்டியெல்லாம் தோணுது. பட் யோசிச்சுட்டே வந்து சைலண்டாக இருக்கா. என்னடி யோசிக்கிறேன்? வயன் பொறுமையாக அவள் தாலி எடுத்துக்காட்டா. இங்கே ஜேகேக்கு ஷாக்கு. வயன் தாலி கட்டிட்டானோ லவர்ஸ் டே அன்னைக்கு. என்னடி கிஃப்டாக கொடுத்தான். நான் கூட கையில் வச்சுக்க சொல்லி கொடுப்பான்னு நினச்சேன். கழுத்துலேயே போட்டு விட்டான். கேட்டால் நீ தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீல, தாலியே கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிட்டான். இப்போ என்ன சொல்கிறேன்? சரி அம்மாட்ட இதை சொல்கிறியா? வேணாம் இதை சொன்னால் பூதம் மாதிரி ரொம்ப பெருசாக முடிச்சிடும். இதுவே எனக்காக கட்டினது,
இது எங்கள் 2 பேருக்கான ஒரு அடையாளம் தான். இதை உன்கிட்ட காட்டினது நீ ஸ்டாண்டர்டாக நிற்பியான்னு அழுத்தி அழுத்தி கேட்குற. உன் கண்ணில் அந்த கொஷின் தெரியுது. அதுக்காக தான் அதுவும் அன்னைக்கிட்ட பொய் சொல்ல வேணான்னு தோணுச்சு. இவ்வளோ நாள் மறைச்சிட்டேன், இதுக்கு மேலே மறைக்க வேணான்னு தோணும் தான் காட்டினேன். நீ பேசு அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் ஜெயிக்க வந்து அவங்க அம்மாட்ட பேசியிருப்பா. அவங்க அப்பாட்ட பேசும்போது அவங்க அப்பா வந்து ஓகே தான் இருப்பேன். என்னங்க ஓகேன்ட்டு அவன் சின்ன பையன். நீ வாயை மூடு. இவ்வளோ நாளாக அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கத்திட்டு கிடந்தோம். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா, பண்ண வேணான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். பைத்தியம் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கே நம்மளை பார்க்கும்போது. இந்த ஆள் பெரியவர் போயா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கோச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போட்டிக்கிட்ட ஒரு பொண்டாட்டியை மட்டும் சமாளிச்சிருப்பார். எல்லாம் ஓகே சொல்லிடுறானே. இப்போ வந்து வயன் வீட்டில் எல்லோரும் ஓகே. இங்கே வீட்டில் தான் டேவோட அம்மா கிட்ட டேனால் பேசவே முடியல. ஏன்னா அவங்க அத்தை வந்து ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க. அவங்க அம்மா வேறு அடிக்கடி அங்கே போகிறாங்க. முதல்ல இங்கே வருவாங்கல்ல, அதுக்கு பதிலாக அங்கே போகிறாங்க. அந்த மாதிரி ஏற்றி விடுது. என் பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டு உன் பையில வந்து அங்கே கட்டி கொடுக்க போகிறீல பாரு, அண்ணன் வந்து பத்திரிக்கைக்கு நாள் குறிக்கலாங்குது, அதனாலே குறிக்கலாமான்னு வந்து கேட்குது. என் வீட்டுக்கார்ட்ட வந்து பேசி 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 அவர் மைண்டே மாற்றிடுச்சு. இப்போ அவர் ஓகே சரி விஷி லைஃப்பை பார்ப்போம். இந்த விஷி வேற வேண்டி என்ன சொல்கிறான்னா, மாமாக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டா. இவ்வளோ வேறு அவங்க அப்பா சரி நிற்கிறா. அவங்க அப்பா வந்து என் பிள்ளையே சொல்லிச்சு, இதுக்கு மேலே என்ன, நான் கூட என் பிள்ளை லவ் பண்ணுன்னு பார்த்தேன், என் பிள்ளை வேணான்னு சொல்கிறப்ப எனக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு. என்னாலாம் முடியாது, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அந்த அம்மா பேசுது. இங்கே அவங்க அம்மா வந்துட்டு ஆமாம் நம்ம விஷி வந்துட்டு நம்ம சொல்லுமோ அப்படி சொல்லியிருப்பா. ஆமாம் இருக்கலாம், விஷயக்கு எப்படி டேவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதாவது இதை ஃபுல்லாக பேசுறது டேவோட அத்தை மட்டும்தான். தேவோட அம்மாவுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரில. பட் இவங்க சொல்கிறத கேட்கும்போது ஆமாம், ஒரு பொண்ணோட மனசில் ஆசையை விதைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி விட்டுறக்கூடாது. அது வந்து அவள் கேட்கவும் அப்படி சொல்லியிருக்கா. ஆனால் அவளுக்கு ஒரு வேளை பிடிக்கும் போல், அவங்க அம்மா இவ்வளோ அழுத்தே சொல்கிறாங்கன்னா பிடிக்கும் போல் அப்படின்னு அவங்களுக்கு வேறு மைண்டில் ஏறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து பேசியிருப்பாரு. இங்கே எல்லாரும் வேறு மாற்றி மாற்றி ஒயனுக்குன்னு பேசும்போது இங்கே யாராலையும் பதிலும் சொல்ல முடியல. இவங்க 2 பேர் மட்டும் தான் எதிர்பார்க்காங்க. மற்றபடிக்கு எல்லாருக்கும் ஓகே சரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்பாங்க. உடனே இதில் வந்துட்டு டேவோட அத்தை வேறு குறுக்க போந்து இந்த டே வேணாம் இன்னொரு டே ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி 2 மாதம் தள்ளி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் சரின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து டேவோட அத்தை வந்து வயனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. போட்டிக்கிட்டு தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம். ஆமாக்கா. பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டிங்களோ? இல்லைக்கா, 1 மாதம் இருக்க கொடுக்கலான்னு இருக்கோம். நான் மாப்பிள்ளைக்கு அத்தை, ஞாபகம் இருக்கட்டும். நான் வந்து கேட்குறதெல்லாம் கொடுத்து தான் அவனு பொண்ணுக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்துட்டு டேவோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க சைலண்டாக உட்காந்துருக்காங்க, எதுவுமே பேசலை. அவங்களுக்கு வந்து பேசினே தோணலை. அவங்களுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அதை கடுப்புங்களை தாண்டி நமக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்கல. அந்த ஏமாற்றத்தில் இருக்காங்க அவங்களால எதுவுமே பேசவே முடியல. அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. பொண்ணுக்கு நான் 50 பவுன் போடலான் இருந்தேன், தெரியுதா, 50 பவுன். என்னோட அம்மா வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் எத்தனை பவுன் போடலான் இருக்கீங்க? பொண்ணெல்லாம் கொடுக்குறேன்னு ஓகேலாம் சொல்ல வச்சு எங்கள் அண்ணனை பத்திரிக்கை அடிக்கிற லெவலில் கொண்டு போயிட்டீங்க. எத்தனை பவுனு? எத்தனை? அது 15 பவுன். ஒயின் எப்படியும் அவங்க அம்மாவை ஷாக்காக பார்க்க, ஏன்னா நகையே இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. 15 பவுன் சொன்னால் ஒயின் பார்த்துட்டு அம்மா 15 பவுனும் ஒரு 15 பவுன். பார்த்தியா நீ, 50 எங்கே இருக்குது, 15 எங்கே இருக்குது? எல்லாமே இன்னொருத்தவங்களும் கூட வந்திருப்பாங்க. அதான் பாருண்டி, உன் பிள்ளைய கட்டினா 50 பவுன் கிடச்சிருக்கும். வெறும் 15 பவுனா? சரி, அது கழுத்துக்கு மட்டும் 15 போடுங்க. அது இல்லாமல் தோடு வளையல் போடுறீங்களா தங்கத்தில்? ஏன்னா நான் என் மவுளுக்கு போகலான் இருந்தேக்கா. இவங்க தான் வந்து இது குறுக்க புந்துட்டாங்களே, வளையல் தங்கத்திலே போட சொல்லிடு. வயன் அப்படியே சைலண்டாக பார்த்துட்ருக்கா. இதை கேட்காம விட்டுட்டேன் பாரு. மாப்பிள்ளைக்கு நான் 20 பவுன் போடலான் இருந்தேன். நான் மாப்பிள்ளைக்கு 20 பவுன். அதான் பாரு, இவங்க எத்தனை போட போகிறாங்க தலையே. மாப்பிள்ளைக்கு எத்தனை பவுனு? மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போடுறோம். செயின் சரி, எத்தனை பவுனு? வெறும் செயின் தானா? நீ தான் என்னடி போட்டிருப்ப? நான் இருந்தேன்னா அவனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ப்ரேஸ்லெட் போட்டிருப்பேன், தங்கத்திலே காப்பு வாங்கி போட்டிருப்பேன், அவனுக்கு செயின் போட்டிருப்பேன், 2-3 விரலுக்கு மோதிரம் போட்டிருப்பேன். நான் அவன் மட்டும் விரல அழகாக வச்சுருப்பான், அவன் விரலுக்கு 4 மோதிரம் போட்டிருப்பேன், அவ்வளோ பண்ணியிருப்பேன். அதான் பாரு இவ்வளோ தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. என்னோட அம்மா பார்த்துட்டு, எங்கள் வசதிக்கு செயின் தான் நீ போட முடியும். எங்கள் வசதி? இந்த வீட்டை வாடகைக்கு தானே வந்தீங்க, வாடகைக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் இருந்தீங்க, அப்புறம் விற்கிறேன்னு சொல்ல வாங்கிட்டீங்க. அதுக்கே கடனை உடனே வாங்கி தானே வாங்கினீங்க. அதுக்கு கூட எங்கள் அண்ணி தான் காசு கொடுத்துச்சு. கடனை கூட எங்கள் அண்ணிட்டு தான் வாங்கிட்டு இப்போ தானே கட்டி முடிச்சிங்க. அதுங்காட்டி பிள்ளை கல்யாணமா இதுக்கு கொண்டு தீப்பெட்டி மாதிரி வீடை வச்சுக்கிட்டு
எங்கள் வீட்டு மகனையும் வளைச்சி போட்டுட்டேன். எவ்வளோ பெரிய வீடு இல்லை, அதான் பாரு எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம், இந்த இத்துக்கோண்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம வீட்டு பையிலே வளைச்சி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. வயனுக்கு இப்படி டென்ஷன் ஆகுது. வயனுக்கு வரகான்னு நாங்கள் இருக்க தட்டு எடுத்துட்டு ரெண்டு போய் மட்டையில் மட்டும் அடிச்சிடலாம் மாதிரி இருக்குது. பட் அவங்க அம்மா வந்துட்டு வயன் சைலண்ட்டாக இருந்துருப்பாங்க. வீட்டில் ஜேகேவே இருந்திருக்க மாட்டான், வயனோட அப்பாவும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேசி முடிச்சிட்டாங்க. முக்கியமாக அப்படி பண்ணுற நீ பாட்டுக்கு அவனுக்கு வந்துட்டு 5 பவுனுக்கு செயின் போடுறேங்கிற எல்லாமே, எனக்கு 15 பவுன் 20 பவுன்மா, காசுக்கு எங்கள் அம்மா போவேன். வாயை மூடிட்டு இருவாயின். கல்யாணம் பண்ணுற முடிவாயிடுச்சுன்னா அதெல்லாம் செலவாக தான் செய்யும். என்னம்மா இதெல்லாம் நீ அமைதியாக இரு அப்படின்னு இருப்பாங்க. வயனோட அப்பா கிட்ட வந்துட்டு இவ்வளோலாம் கேட்டாங்க, இப்படிலாம் பண்ண சொல்கிறாங்கன்னு அவர் வந்துட்டு சரி விடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படி தான் கேட்பாங்க, பண்ணிடலாம், கடனை உடனே வாங்கி வயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஜேகே வந்துட்டு சரிப்பா, நான் வந்துட்டு நான் வேலை செய்கிற கம்பெனியில் கடன் வாங்க ட்ரை பண்ணுறேன், நம்ம வாங்கி அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா, அதெல்லாம் என்ன டேக் 5 பவுன் வயனுக்கு 15 தானே பண்ணிடலாம் அப்படின்றான். டேய் 1 பவுன் 1 லட்சம்டா, பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கேஷுவலாக தான் பேசுகிறாங்க. வயனோட அம்மாவுக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. 1 பவுன் 1 லட்சம் ஆனால் போட்டு தான் உனக்கு பிள்ளை பிடிச்சிருக்கன்ட்டா, ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணி கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க வச்சுருக்கோம், எங்கேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சரின்னு சொல்லி விட்டுட்டாங்க எல்லாருமே. வந்துட்டு வயன் வந்துட்டு நைட்டே டேவை கூப்பிட்டு பாரிட்டு 15 பவுன் பண்ண சொல்கிறாங்க. உனக்கு 5 பவுனும் 20 பவுன்ற காசுக்கு எங்கடா பண்ணுவோம்? டே பார்த்துட்டு இங்கே பாரு, நீ எனக்கெலாம் பண்ண வேணாம், வீட்டில் சொல்லிடு அத்தைக்கிட்ட, 15 பவுன் கூட வேணாண்டி, எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் செய்ய சொல்லு, ரொம்ப இதுக்கடி கல்யாணம் வாங்கலான் இருக்கீங்க, நீ என்ன பண்ண சொல்கிற? உங்கள் வீட்டில் வந்து அசால்ட்டாக கேட்குறாங்க. எங்கள் அத்தை ஒரு பைத்தியம், அது இப்படி தான் எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்க்குது. நீங்கள் கழுத்துக்கெலாம் 15 பவுன்லாம் போட வேணாண்டி, எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் போட சொல்லு, நம்ம அதை தான் 15ன்னு சொல்லி நம்மளாம் ஒரு கேல்குலேஷன் சொல்லி சொல்லலாம். நீங்கள் தேவை பார்த்துட்டு ஆமாம் சொல்லுவோம் போ. இங்கே பாரு, எங்கள் அம்மா வந்து 15 போடுறேன்றது, எங்கள் அம்மா கண்டிப்பாக அதை போட தான் ட்ரை பண்ணும், ஆனால் 10 தான் நான் வந்து கழுத்தில் போட விடுவேன், சரியா? சரி, மீதான் 5 பவுன் எங்கள் அண்ணனுக்கு பைக் வாங்க வச்சுக்கலாமா? டே வந்து பார்த்துட்டு வச்சுக்கலாம், நான் எங்கள் அம்மா 15 பவுன் செஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அந்த 5 பவுனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு அண்ணனுக்கு பைக் வாங்கி கொடுத்துடலாம், சரியா? சரிடி, என்ன கேட்க மாட்டேல, நீயே சொல்லு. ஏன் எனக்கு அண்ணனுக்கு பைக் வாங்கி தரேன் எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா? ரீசன் என்னென்னா எங்கள் அண்ணன் எப்போவுமே ஓசி பைக்லேயே போயிட்டுருக்கு அவங்க கூட. என் பைக் ஓசி பைக் அடி. ஆமாம், அது உன் பைக் தானே, எங்கள் அண்ணன் கூட தானே வருது, எங்கள் அண்ணனுக்குன்னு சொந்தமாக ஒரு பைக் வாங்கி தரணும்னு ஆசை. பைக் வாங்கவே எங்கள் வீட்டில் காசு இல்லைன்னு சொல்லுவாங்கடா, ஆனால் பாரு எனக்கு 20 பவுன் செய்ய தயாராக இருக்காங்க. ஏன்டா ஒரு பொண்ணு கல்யாணம் போகிறதுக்குள்ள அந்த வீடு கடங்கார வீடாக மாறிடுமா? இது இல்லாமல் கையில் 2 லட்சம் தரணுமா? 2 லட்சம்டா, அசால்ட்டாக கேட்குறாங்க உங்கள் வீட்டில். உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அத்தை பேசவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? வீட்லேயும் உங்கள் அத்தை எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாக இருக்காங்க. அத்தைக்கு என்ன பிடிக்கலையோ? டே வந்து சைலண்ட்டாக இருக்கான். வயன் பார்த்துட்டு டே எனக்கு என்னமோ என் ஆசை ரொம்ப தகுதிக்கு மீறின்னு இருக்கு. டே அமிச்சு டக்குன்னு வயனை திரும்பி பார்க்குறான். வயனை அமைதியாக அப்படியே நிலாவை பார்க்க அமிச்சிட்டா டேவை பார்க்கல. 20 பவுண்டா? எங்கள் வீட்டில் நாங்கள் யாருமே தங்கத்தோடு எதுவுமே போட்டதில்லை. ஏன்னா அவங்க அத்தை சொன்னது சரிதான், அந்த வீட்டை வாங்குறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க 3 பேரும் என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. மொத்த காதையும் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணி இந்த வீட்டை திருப்பிட்டு அம்மா இப்போ தான் வீட்டில் இருக்குது. அதுவும் அண்ணன் தான் வேணாம்மா நீ வீட்டில் இரு வீட்டில் இருன்னு போராட்டம் பண்ணி வீட்டில் இருக்க வச்சுது. எங்கள் அண்ணனுக்குன்னு சொந்தமாக ஒரு பைக் வாங்கலை, அப்பாவுக்கும் இல்லை. அப்பா எப்போவுமே பஸ்ஸில் தான் வேலைக்கு போவார், அண்ணன் எப்போவுமே இவங்க கூட தான் வரும். 2 பேத்துக்கும் சொந்தமாக ஒரு வண்டியோ எதுவுமே கிடையாது. சம்பாதிக்கிற காசை அவ்வளோ பார்த்து பார்த்து சேர்த்து வைப்பாங்க தங்கச்சிக்கு நகை வாங்கணுன்னு. இப்போ சேர்த்த காசில் 10 பவுன் தான் வாங்க முடியும். ஆனால் இன்னும் 10 பவுன் அதை நாங்கள் எத்தனை வருஷமாக சேர்த்தோம் தெரியுமா? அத்தனை வருஷம் உழைப்பு அசால்ட்டாக தூக்கி கொடுக்குறேன்றாங்க. அது இல்லாமல் 2 லட்சம், அது இல்லாமல் பாத்திரம் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், அவ்வளோ செலவு. எவ்வளோடா கடன் வாங்குறது? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. டே வயனை பார்த்துட்டு இங்கே பாரு, எனக்கு இது எதுவுமே வேணாண்டி, எனக்கு நீ மட்டும் போதும். அவங்களாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்பாட்ட சொல்கிறேன் பவுனே வேணான்னு, நீ சும்மா பவுனே வேணான்னு சொன்னால் ஆல்ரெடி உங்கள் அத்தை எங்களை மட்டும் தட்டி பேசுகிறாங்க, இன்னும் ஒரு தட்டுவாங்க, பேசிக்கலாம் விடு. எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரில, அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன். நீ என்னடா இப்படி சொல்லிட்டாலே எதுவும் நினச்சிக்காத, சரியா? சிப்போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து கீழே வந்திருப்பான். அதுக்கப்புறம் கல்யாண தேதியும் வந்திருக்கும். அதாவது கல்யாணம் எப்படி வச்சுருக்காங்கிறது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக சொல்கிறேன் இருங்க. கல்யாண தேதியும் வந்திருக்கும். வயனுக்கு வந்துட்டு வயனோட அம்மா வந்து 15 பவுன் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் டேக் வந்து 5 பவுன். அவ்வளோ கடனை வாங்கி அந்த கல்யாணம் நடந்திருக்கும்.
ஆனால் 2 பேத்துக்கும் ஹாப்பி தான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு. பட் அவ்வளோ கடன். எனக்கு அதை நினைக்கும் போது ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, இன்னொரு சைடு செம்ம வருத்தம். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வயன் வந்து கல்யாணத்துக்கு முதல்ல அந்த கழுத்தில் போட்டிருந்தால செயின் அதையே கழட்டி டேட்டை கொடுத்துருப்பான். ஏன்னா டே வந்து திருப்பி வாங்குறேன்னு இருப்பான். இல்லை வேண்டாம், நீங்களும் ரொம்ப செலவு பண்ணாதீங்க, எல்லாருக்கும் கடனாக செலவாக வச்சிட்ருக்க மாதிரி இருக்குது, நீ இந்த தாலி கொண்டு போய் வச்சு நாளை காலையில் இதே கழுத்தை கட்டிடுன்னு சொல்லி பிள்ளை முதல் நாள் கழட்டி கொடுத்துருக்கோம் தாலி. அடுத்த நாள் அதை தான் அவன் கட்டியிருப்பான். அவன் அத்தனை தடவை சொல்லி இப்போ நான் புதுசு வாங்குறேன் மகன்கிட்ட, வேண்டாம் வேண்டாம், நீ ஃபஸ்ட்டு எனக்காக ஆசையாக வாங்கினது இதையே ஊரறையே நான் கழுத்தில் வாங்கிக்கிறேன், இதுவே போதும், ஆல்ரெடி எல்லாம் கடனுங்கிறாங்க, என்னால் முடியாது அப்படின்றப்பா. சரின்னு சொல்லி விட்டாச்சு. அன்றைக்கி வீட்டுக்கு போனோன்னே ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேவோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. டே வந்து ட்ரெஸ் மாற்ற ரூமுக்கு போயிருப்பான். இங்கே டேவோட அத்தை ஒயனை உட்கார வச்சு இது எத்தனை பவுன், இது எத்தனை பவுன், இது எத்தனை பவுன், எங்கள் பையனுக்கு கரெக்டாக 5 பவுன் தங்கத்தில் தானே போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட 15 பவுனையும் பிடிச்சி பார்த்து தோடு செயின்லாம் கணக்கில் இல்லை, தோடு வளையலாம் இல்லை இல்லை அத்தை, சரி தோடு வளையலாம் கணக்கலாம் பரவாயில்ல, 15 16 17 18 19 20 பவுன் உனக்கே போட்டிருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறான். ஆமாம் அவளுக்கே 20 பவுன் போட்டிருப்பாங்க. ஆமாம் தான், அவனுக்கு 5 பவுன். நான்லாம் ஒரு 70 யோசித்தேன், பரவாயில்ல விடுங்க, உங்கள் வசதிக்கு இதுவே அதிகம் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. விஷிக்கு அவங்க அம்மா பார்க்கும்போது செம்ம கடுப்பாக வருது. அவங்க அம்மா நிறைய விஷயம் இப்படி தான் பண்ணுறாங்க. விஷி திட்டுறா, இப்படி ஓவராக பண்ணாதீங்க, எவ்வளோ பண்ணுறீங்க, இதில் உங்களுக்கே நல்லா இருக்கா, மரியாதையாக இருக்காதுமா, நீ அவளை இப்படி பாடாப்படுத்தாதுன்னு. நீ வாழ வேண்டிய இடத்துல அவள் வாழ்றா, நீ வாயை மூடிட்டு போவோம்மா, அவன் பார்க்க மாட்டேன் அடிச்சு போடுவேன்னு சொல்லி விஷயத்தை கற்றுக்கத்துன்னு கற்றுருப்பாங்க. விஷயம் கேட்டுக்கவே மாட்டான். அம்மா இப்படி பண்ணாதன்னு சொல்லி விஷயக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை வந்திருக்கும். அவங்க விஷயப்பட்டு அட்டு நினச்சிருப்பாங்க. நீ வந்து அவனை தான் கட்டுவேன்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக நின்றுருந்தா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குமான்னு சொல்லி. கல்யாணத்துக்கு முன்னாடி விஷயம் அவங்க அம்மாட்ட நிறைய பேச ட்ரை பண்ணி புள்ள செம்ம அடி வாங்கியிருக்கும். கடைசியாக தான் தயவு செய்து பேசாத விஷயம் அப்படின்னு இருப்பான். அம்மா இதெல்லாம் நல்லாவே இல்லைம்மா, எங்கள் அம்மா ஏதோ சொந்த மாடு மாதிரி பேசுது சில நேரம். ஃபைன் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதுக்கெலாம். எனக்கும் புரியுதுடி, பேச முடியலடி. இதில் உங்கள் அம்மா மட்டும் பேசினா பரவாயில்ல, நம்ம சொந்தக்காரங்க மொத்த பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க, அவங்கள போட்டு டார்கெட் பண்ணுறாங்க. நம்ம என்ன பேச சொல்கிற? நானும் பேசி ஒளிஞ்சு போயிட்டேன் தெரியுமா. எங்கள் அம்மா பேசவே மாட்டேங்கிறேன். எங்கள் அம்மா மேலே செம்ம காலில் இருக்கேன். எங்கள் அம்மா வாயம் கொடுத்துச்சுன்னா நான் சண்டைக்கு போயிடுவேன்னு சொல்லி எங்கள் அம்மா வாயம் கொடுக்காமல் இருக்குது. எங்கள் அப்பா எவ்வளவோ பேசி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்கிறோம்பா, ஒன்றுமே பண்ண முடியாது. வாயை மூடிட்டு தான் அது தொலையணும். நீங்கள் இந்த பஞ்சாயத்துக்கு வழியில் மாட்டிக்கிட்டு சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீயும் இது பண்ணியிருப்பாங்க. கடைசியில் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நைட் அவங்க அத்தை அப்படியே வயனை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓகே இல்லை, அப்புறம் ஓகே இவ தான் மருமக, ஆனாலும் பெருசாக எதுவும் பேசுகிற அளவுக்குலாம் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த மனம் ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விட்டுருப்பாங்க. இங்கே பையனோட அத்தை தான், இங்கே பாரு அவன் நீ தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் மாட்டான், ஒழுங்காக எங்கள் பையனை சந்தோஷமாக வச்சுக்கிற வேலையை பாரு, இல்லைனா எனக்கு என்ன, நான் ஒன்று டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் அவளை அனுப்பிடுவேன். எனக்கு செம்ம கோவம் வந்திருக்கும். ஒரு நிமிஷம் முறைச்சிருப்பான், பார்த்து முறைக்கிறோம் அப்படிங்கும்போது விஷயம் அங்கே வந்திருப்போம். அம்மா மரியாதை இருக்காதுமா, விஷயம் அது அம்மா அசிங்கமாக தான் கேட்டுருவேன். என்ன சொல்லிட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கிட்ட, சி வெக்கமா இல்லை இது எனக்கு கல்யாணம் நான் ஃபஸ்ட் போகிறப்ப என் புருஷ வீட்டிலேருந்து வந்துட்டு ஒன்றை அனுப்ப மாட்டேன், இன்னொரு பொண்ணு அனுப்பிடுவேன்னு சொன்னால் அமைதி விஷயம் அப்படி தான் அடுத்து உங்களுக்கு வாயை புத்திரும், மரியாதை இருக்காது. அவங்க விஷயம் அடிக்க போயிருப்பாங்க. அப்படி கேட்டோன்னே எனக்கு உங்ககிட்ட மரியாதை இருக்கா, பிடிச்சிருவேன் பார்த்துக்கு, மிஞ்சி முகரையும் பாரு வயன், நீ இவெல்லாம் ஒரு இதாக கூட மதிக்காது, நாயாக மதிச்சுக்கோ, தெருளுக்கு நாய் கொலைக்குங்கிற மாதிரி நினச்சிக்கோ எங்கள் அம்மாவை, மிஞ்ச பாரு, சி மத வெளியே விஷயம் நீ எப்படி பேசுகிற, மரியாதை மாரி வெளியே போயிடு விஷயம். நம்ம வந்து வெளியே போயிருப்போம், சாரி வயன், இல்லை பரவாயில்ல விடு விஷயம், கல்யாணத்தில் இதை விட நிறையா கேட்டுட்டேன், மாமாவை கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டது தகுதிக்கு மீறிய ஆசைங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அப்பெல்லாம் இல்லை வயன், லவ் வைஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா. எங்கள் அம்மா இவ்வளோ பேசுறதில்ல, எங்கள் அம்மாவுக்கு இருக்குது. சுகா வந்து நிற்கிறப்ப தெரியும் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம். வயன் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறா. சுகா எங்களை விட 4 மடங்கு பணக்காரன், அவள் வீட்டில் கேட்பாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்குறேன். நான் சுகா கிட்டே இதுக்குன்னே கேட்க சொல்லுவேன், 100 பவுன் கேடுறாமே விஷி, உங்கள் அம்மா பொண்ணு விஷி கேட்க சொல்லுவேன், கட்டம் பிடிம்பேன், 100 பவுன் நீ ஆண்டானியாக போனாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மா நாசமாக போனாலும் பரவாயில்ல, 100 பவுன் போட்டே ஆகணும்னு சொல்லிடுவேன். எவ்வளோ பேசிட்டேன், உனக்கு பேசினாதான் அது திருப்பி வேணாமா விஷயம், அது உன் லைஃப் விஷயம், என் லைஃப் தான் எனக்கு தெரியுது, ஆனால் எங்கள் அம்மா செஞ்சதுக்கெல்லாம் கண்டிப்பாக திருப்பி கொடுக்காம நான் கல்யாணம் போக மாட்டேன் வாய், கண்டிப்பாக உனக்காகையாச்சும் எங்கள் அம்மாவை பழி வாங்குவேன். இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இருக்குதானே எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அம்மா உன்னை என்னென்ன பேசோ அதெல்லாம் சுகா வீட்டை வச்சு பேச வைப்பேன்.
இப்போ எப்படி பொண்ணு வீடுன்னு சொல்லி உங்களை அமைதியாக இருக்க சொன்னாங்க, அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா அமைதியாக இருக்க வச்சு என்னை சுகா விட்டே பேச விடுவேன். நீலாம் ஒரு பொம்பளையான்னு கேட்க விடுவேன் எங்கள் அம்மாவை பார்த்து. விஷி கேட்க விடுறனால என் பாரேன், இதுக்கெல்லாம் நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். எங்கள் அம்மாட்ட பேசினாலும் அடிக்குது சாணியை. சும்மா கையை நீட்டுறா. கல்யாணம் ஆகட்டும் எனக்கும் சுகாக்கும், இவளுக்கு இருக்குது விட்டு கேட்க விடுறனால பாரு. ஆடிக்கெலாம் 50 பவுன் கேட்க விட்றேன். ஆடிக்கு 50 பவுன் கேட்க சொல்லுவேன். அவள் எப்படி தெரியுமா எங்கள் அண்ணியை வந்து கஷ்டப்படுத்தினா கேளுன்னு சொல்லுவேன். சரி விடு இவ்வளோ டென்ஷன் ஆகாத போங்க. நீங்களாச்சும் இவ்வளோலாம் கண்ட்ரோல் வருங்க. நானாக இருந்தேன்னா இப்படிலாம் ஒருத்தர் இருந்தானா இப்படிதான் புட்டு மிதிச்சிருப்பேன். மொவரையா பாரு மவனே என்கிட்ட கல்யாணம் பண்ணுற பொத்திட்டு போடின்னு இருப்பேன். நீங்களாம் அப்படியும் அமைதியாக இருக்கீங்க பையன் விடுன்னு சொல்லி. அடுத்தவங்களாம் இருப்பாங்களா? முகரக்கட்டை பாரு எங்கள் அத்தை எப்படி பேசுகிறாங்க. பொம்பளையாவே அவளை ஒருத்தி இப்படி பேசியிருந்தானா தெரியும். பொம்பளை மாதிரியே பேசுகிறா. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பற்றி நாசமாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கமாவே கல்வி ஊற்றுறோம். எனக்கு அது கேட்கும் போதே ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு வி வந்து விஷிக்காக ஸ்டாண்டர்ட் எடுத்து ஒயின் வந்து பார்த்துருக்கா. பட் வீக்காக ஒயின் விஷி இப்போ தான் இவ்வளோ திட்டி பார்க்குறான். அவங்க அம்மாவும் அந்த கல்வி ஊற்றுறான். அவங்க அம்மா வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. என்னடி சொன்னேன்? என் புருஷன் வீட்டில் இப்படிலாம் கேட்பான்னு சொல்கிறேன். நான் உனக்கு கேட்க சொல்லுவேன்னு சொல்கிறேன். அறிவு கட்டவளை வரி எடுத்து கொடுத்துட்ருக்கான். நீ பொத்திட்டு போடி. இந்த விஷி நீ பாடி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் கேஷுவலாக இருக்கான். உங்கள் அம்மா போடிங்கிற அவள் போயிடுவேன். அவளுக்கு இவ்வளோ மரியாதை போதும். அடுத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்துறா சுருக்குன்னு கேட்குறான். இவளுக்குலாம் இப்படி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் திட்டுறா. அன்றைக்கி அப்படியே போயிருக்கும். நைட் வந்துட்டு வயனை வந்து ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் அப்படியே போயிருக்கும். வயன் வந்து ரூமுக்கு போனோன்னு சைலண்ட்டாக இருக்கான். வயனை பார்த்துட்டு வயன் மன்னிச்சிருடி. நீ எதுக்கு வந்து அவன் கழுத்தில் போட்டிருக்க செயினை கழட்டி கொடுத்துட்டு வயன் கழுத்தில் இருக்க எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு இதை போய் உங்கள் அண்ணன்ட்ட கொடு. அது வேணாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு இதெல்லாம் போய் கொடு. இவ்வளோ கடன் தெரியுமா? உங்கள் அண்ணன் சொன்னால் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு. அது என்கிட்ட சொல்லலை, எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் இந்த செயினெல்லாம் கொடுத்து போய் கடன் அடைக்க சொல்லு. வயன் அப்படியே டேவை பார்த்துட்டு பைத்தியமானி இதை போய் கொடுத்தா எங்கள் அண்ணன் வாங்கிக்குவேன்னு நினைக்கிறேன். நீ சும்மா வந்துட்டு வம்சம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கபோர்லேருந்து போய் செயின்லாம் எடுத்துகிட்டு வரான். அப்படியே ஒயின் வச்சுருக்க மாதிரி தங்கத்தில் செயின் வாங்கி வச்சுருக்கோம். ஒயின் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் நீ போட்டுக்கோ, இதெல்லாம் கொண்டு போய் உங்கள் அண்ணன்ட்ட கொடு. எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி பீரோக்குள்ளே தூங்குறது, எது தூங்குனா என்ன, இது தூங்கட்டும், இப்போ அதை கொடு. சத்தியமாக அண்ணன் காசு வாங்கிக்காது, சும்மா இரு. நீ ஒழுங்காக அதை கொடுன்னு சொன்னேன். அது செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அவன் ரூம் டோர் ஜன்னல் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜேகேவோட ஜன்னல் ஓப்பனில் தான் இருக்குது. ஜேகே சைலண்ட்டாக பெட்டில் படுத்திருக்கான். ஏன்னா பையன் கல்யாணம் வேலைக்கெலாம் அலைஞ்சு செம்ம டைலில் இருந்திருப்பான். அவன் வயனு பார்த்துட்டு இருக்குதியோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா குதி இப்போ பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனி குதிக்க வச்சு பையன் பின்னாடி வந்துருப்பான். ஜேகே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் இங்கே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? அது வாசமாக பேச வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போய் கூலாக பெட்டில் உட்காருவோம். ஒயன் பார்த்துட்டு வேணாண்டா வாங்க மாட்டான்டா சும்மா இருடாங்கடா. பட் ஜேகே வந்துட்டு சொன்னோன்னே முடியாது, பதில் அதுதான் நகையை வச்சுக்கலான்னு சொன்னோன்னே முடியாதுன்னு இருப்பான். அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க 2 பேரும். ஒயின் சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. இங்கே பாரு நீ இதை வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னால் நாளைக்கு நான் காசாக கொண்டு வந்து கையில் கொடுத்துருவேன். இதெல்லாம் சும்மா ஆரம்பிச்சான். அதெல்லாம் அவள் கல்யாணத்துக்காக நாங்கள் போட்டது. அதில் என்னடா இருக்குது? போடுறத விட 5 பவுன் சேர்த்து போட்டிருக்கோம். 5 பவுனா 10 பவுன் அவளுக்கே சேர்த்து போட்டிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு 5 பவுன் என்ன நினச்சிட்ருக்கீங்க? 25 பவுன் இன்னும் 1 ரூபா 2 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கா. நீ மரியாதையாக அப்படி கடனாடே. என்னடா நீ ரிஷியை கல்யாணம் பண்ணுடா. ரிஷி வீட்டை எதை நம்பி கொடுப்பாங்க? இவ்வளோ கடன் இருந்தால் என்னடா நினைப்பாங்க? ஒழுங்காக கடனாட. அம்மா திட்டுண்டா சும்மா இருடா. அத்தைகிட்ட நான் பேசுகிறேன், நீ இதை புடி வாங்கவே மாட்டேன்றப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நைட் ரூமுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒயின் எந்திரிக்கும் போது வீட்டில் இல்லை. ஒயின் சரின்னு சொல்லி விட்டுருப்பா. அடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஜேகே வீட்டுக்கு வரான். ஜேகே பார்த்துட்டு ஒயின் பார்த்துட்டு நான் என்னாச்சுன்னா அது ஒயின் ரூம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ரூமுக்குள்ள ஜேகே வந்து கூப்பிட்டு போயிட்டு சின்னடி பண்ணி வச்சுருக்கீங்க நீயும் புருஷனும் சேர்ந்து. நான் என்னடா பண்ணேன்? நைட்டு ரூமில் வந்து பேசினோம். அப்புறம் நாங்கள் இங்கே வீட்டுக்கு வரும்போதே மணி 3 ஆயிடுச்சு. வந்துட்டு அவ்வளோ நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்த்தோம். நீ ஒத்துக்கவே இல்லை. 3 மணிக்கு வந்தால் தூங்கிட்டோம். புருஷன் கடனெல்லாம் அடைச்சிட்டானா? காலையிலையும் அடைச்சி வச்சுருக்கான். காலையிலையும் கடன்காரன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். கடன் முடிச்சிருப்பா தம்பி, ஸ்லிப்பை வந்து நீ வாங்கிட்டு போன்றாங்க. என்னடி இதெல்லாம்? இங்கே பாரு, என்னால் கடனோட நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது. அவன் அடைச்சிட்டான்னு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ விட்டு அநியாயம் வயன் இதெல்லாம். நாங்களே செஞ்சதை நாங்களே வாங்கிக்கிறோமோ? அப்போ இங்கே என்ன வயன் இது? இங்கே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு வாயன் வந்து கூட்ட போய் காட்டுறான். நகையெல்லாம் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எனக்காக வாங்கி கொடுத்தது. அப்படியே ஜிகே சைலண்ட்டாக பார்க்குறான். இதே மாதிரி அவன் எனக்காக வாங்கியிருந்தான். நான் சொன்னேன் அதுதான் நான் வேணான்னு சொன்னேன். அவன் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி கொடுத்ததெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு எனக்காக உழைச்சி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி அதெல்லாம் என்கிட்டயே கொடுத்துட்டு அவன் வாங்கினது தான் விற்று இது பண்ணியிருக்கான்.
ஸோ என் புருஷன் செஞ்சதுக்கு எனக்கும் ஓகே தான். லூஸா நீ, எத்தனை பவுண்ட்ரி, எவ்வளோ அமௌண்ட்டு பாரு, இவ்வளோ காசு கொடுத்துருக்கான். இப்போ எப்படி நான் அந்த கடன் அவன்கிட்ட கேட்டேன்? நீ எதுக்கு கட்டுற? தங்கச்சி புருஷன்ட்ட எதுக்கு கடன் கட்டுற? நீ வாயை மூடிட்டு ஃபைனா அம்மாவுக்கு தெரிஞ்ச போய் திட்டம் என் அம்மா டேக்கு கடனை வாங்கியிருக்கோன்னு தெரிஞ்சா நீ எதுக்கு சொல்கிற? நீ வாயை மூடிட்டு இருன்னு சொல்லிட்டேன். ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி நீ போய் ஸ்லிப்பை வாங்கிட்டு வா சைன் போட்டு. எப்படி இப்படி புருஷனுக்கு முன்னாடி என்னை பாடாப்படுத்துறீங்க? இப்போ என்னடா பண்ணோம்? நீ வாயை மூடுடா. அதுக்கப்புறம் டே வந்துருப்பான். இவன் டேக்கிட்டே சொல்லி பார்க்குறான், வேணாடான்னு. டே வந்து டே போய் ஸ்லிப்பாக வாங்கிட்டு வாடா அப்படின்னு நான் மட்டும் விட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஜேகேவும் போய் ஸ்லிப்பாக வாங்கிட்டு வந்திருப்பான். இன்றைக்கி வந்து ஜேகேவோட பர்த்டே, அண்ணா அவனோட பர்த்டே கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ரூமில் போய் அந்த ஸ்லிப்பை கட்டியிருப்பான். ஓ உனக்கு பைத்தியமே பிடிக்கிறது, எவ்வளோ காசுடி, வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இந்தா ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சின்னதாக வாங்கிட்டு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுருப்பான். அந்த கிஃப்ட் அவன் பக்கத்தில் வச்சுருப்பான். டே பிரித்து பாருடா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரித்து பார்த்தா அதில் வந்து ஒரு சாவி இருக்குது. சாவியா? என்ன சாவிடா இது? வெளியே வந்து பாடுறா மச்சான், அப்போ தெரியும் வந்து பாடுறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவனுக்காக பைக்கை வாங்கிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். டே சும்மா இருக்கடா ரெண்டு பேரும். உனக்காக ஆசையாக உன் தங்கச்சி பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா நான் ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கேன் வச்சுக்கடா. இது கூட இவ்வளோ லட்சமான செலவு பண்ணிட்டுருக்கடா. நான் சம்பாரிச்சதெல்லாம் யாருக்குடா? உங்களுக்கு தானடா. பைத்தியமாடா நீ. நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டே வந்து அசால்ட்டாக பேசுகிறான். பட் ஜேகேக்கு மனசே அப்படி ஏதோ இவ்வளோ காசு இடம் வாங்கி நல்லா வித்துட்டேன். பாவி, அது மெயினான பிளேஸில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேடா அவன் ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி. அதுவும் நீங்கள் ரெண்டு பேர் வீடை கட்டி அங்கே தனியாக போய் சந்தோஷமாக வரணும்னு எவ்வளோ சொன்னேன். அதை வித்துட்டியாடா? அது என் பொண்டாட்டி சந்தோஷத்துக்கு தான் வாங்கினேன். என் பொண்டாட்டி சந்தோஷமே பொண்ணை நல்லா பார்க்கணும். நீ கடன் இல்லாமல் நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணி உனக்குன்னு ஒரு பைக்கு, உனக்குன்னு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நீ நல்லபடியாக இருக்கணும். அதுதான் என் பொண்டாட்டி சந்தோஷம். அதை நிறைவேற்றுறேன்டா. அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க பாரு. உனக்கு பைக்கு வாங்கி கொடுத்தது அவளுக்கே தெரியாது. அவளுக்கே மார்னிங் தான் சர்ப்ரைஸாக சொன்னேன். அவ்வளோ ஹாப்பியானா. ஏன்னா எங்கள் அண்ணன்ட்ட பைக் இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கா. அவங்க அண்ணனுக்குன்னு பைக்கில் வரும்போதே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீ மூடிட்டு பைக்கை வச்சுக்கோ. அப்படி மச்சான் அது புடிடா அப்படின்னு சொல்லிப்பான். இங்கே டேவோட அத்தை வந்து அதுங்காட்டி வந்துட்டாங்க. பற்றியோ கல்யாணம் அடுத்த நாளே பொண்டாட்டி அண்ணனுக்கு பிறந்தனாலும் சொல்லி பைக் வாங்கி கொடுத்துருக்கான். இவங்க கூட மாப்பிள்ளைக்கு பைக் வாங்கி தரல. உங்கள் அத்தையை பற்றி முறைச்சிட்டு வாயை மூடிட்டு போகிறீங்களா? என்னடா அது? கல்யாணம் பண்ணுறவருக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி ஆகணும். நீங்கள் வேறு எங்கள் அம்மாவை ஏற்றி விட்றீங்க. ஒருவேளை நான் வேணான்னு சொன்னால் உங்கள் சொந்தக்காரங்க மொத்தத்தையும் திரட்டிட்டு வந்துட்டு உங்களை வேணான்னு சொன்னால் வந்து நீங்கள்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை வேணாமாக்கி விட்டுருவீங்க. அதனால வாயை பொத்திட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் அவளுக்கு புருஷன் தானே, எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி வரணும்னு நீங்கள் பொத்திட்டு போங்க. அவங்க அத்தைக்கு சமகாண்டே இருக்கும். வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவங்க அத்தை வந்து கத்த வரங்காட்டி விஷயம் வந்துட்டு கரெக்டாக சொன்னமாம்மா, கரெக்டாக சொன்னானா அப்படின்னு சொல்லி விஷயம் ஒரு அடி அடிக்க போயிருப்பாங்க. வீ வந்துட்டு அவ்வளோ அடிச்சிங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவன் என்ன ஓமண்டேட்டேடா அவ்வளோ அடிச்சு நீயே பார்த்துக்கிட்டு வர, என் மாவை தானே நான் அடிப்பேன். வீ வந்திருக்கான். அதுக்காட்டி வயன் வந்து டக்குன்னு கையை பிடிச்சிட்டு தேவையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் மொத்தமாக பாவத்தை மட்டும்தான் சேர்த்துருக்கீங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்க. நீங்கள் தெரியுமா, ஒரு சின்ன பிள்ளை அடிக்க போகிறீங்க. அது நீங்கள் மெத்தமாக தானே போட்டு அட்டையடி அடிச்சிருக்கேன். வந்து மாடா எரும மாடா உங்களுக்கு மூஞ்சப்பாரு முகரே பாரு, இவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை கடுப்பாய் கத்திருப்பா. ஒயினோட அமௌண்ட்டு ஒயின் என்ன பேசுகிற அப்படின்னு இங்கே வீயோட அமௌண்ட்டு ஒயின் என்ன பேசுகிற நீ? நீங்கள் விஷயம் அமைதியாக இருக்கீங்களா அத்தை? என்ன வேணால் யார் வேணால் பேசலான்னு இல்லை. வீ சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி தான் நானும் அமைதியாக இருந்தேன். என்னாலும் பேசாமலாம் இருக்க முடியாது. சின்ன பிள்ளை போட்டு அட்டையடின்னு அடிச்சிட்ருக்கா எரும மாடு மாதிரி. மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை விஷயத்தை டிப்பா. வீ வந்துட்டு சூப்பர் டிப் பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் கைப்பற்றுப்பான். இப்படி தான் பேசணும், இவளுக்கெல்லாம் இப்படி தான் பதிலடி கொடுக்கணும். இதில் விஷயம் ஆமாம் இப்படி தான் பேசணும், இவகிட்டலாம் இப்படி தான் பேசணுங்களா? அப்படியே அவங்க செம்ம டென்ஷனாகி வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. ஒயன் வீட்டில் ஒயனை கூப்பிட்டு அட்வைஸாக கொடுக்குறாங்க. ஏன்டி இப்படி பண்ணாங்க, போனால் சண்டை கட்டுவாங்க. நீ வாயை மூடிட்டு ரெடி, கல்யாணம் இப்போ நடத்தினாலே பிள்ளை வாயை காட்டக்கூடாதுமா, ஒரு பிள்ளை வைக்காமல் நீலாம் பேசவே கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும்னு வயனுக்கு அட்வைஸாக கொடுக்குறாங்க. வயனுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டேக் வம்ஷம் ஐயோ எவ்வளோ நாளே முன்னாடி வச்சிருப்பீங்க எவ்வளோங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒயன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. போனோடனே அவங்க அத்தை அந்த கற்றுறாங்க. அதாவது டேவோட அத்தை ஒயன் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. ஏன்னா அவங்க அம்மா தான் கத்தக்கூடாதுட்டாங்களே, அதனால் அவங்க கத்துறவங்க கேட்டுட்ருக்கா. இங்கே விஷயம் அவங்களுக்கு பதில் சொல்லி திட்டிகிட்டே இருக்கா. இது டேவை வேறு கூட்டு பண்ண போட்டுக்கிட்டான். ரெண்டு சேர்ந்து அவங்க அத்தையை மாற்றிக்கிட்டு குறையா தூரம் அவங்க அத்தை கடுப்பாகி போயிருப்பாங்க. எப்படி ஆடுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா 3 நாள்லேயே ஆடி மாதம் வருதுன்னு சொல்லி பேச்சு எடுப்படுது. வைணவியும் வந்துட்டு இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. பண்ணலாம் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3 நாள் நிறைய கூத்து நடந்திருக்கும். அவங்க அத்தை என்ன பேசாலும் நோஸ் கட்டு தான். அது ஒயின் கொடுக்குறதுக்கு முன்னாடி டே கொடுத்துருவான், இல்லை விஷயம் கொடுத்துருவான், இல்லை ஒயின் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற தைரியத்தில் 3 மாதத்துக்கிட்ட நோஸ் கட்டு கொடுத்துட்டாலே இதுங்க. அவங்களும் கடுப்பாகுது. இங்கே பாருங்க நீ இன்னும் 2 நாள் தான் ஆடி மாதம் வருது. அவ்வளோ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவான் ஆடி மாதத்துக்கு.
ஆடி மாதத்துக்கு அனுப்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை இருந்திருப்பாங்க. ஆனால் வயன் வீட்டில் வந்து ஆடி மாதத்துக்கு அனுப்புறதுக்கு பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு வீடு அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து காலையில் சைலண்டாக இருந்திருப்பாங்க. என்ன அண்ணி உங்கள் மருமக காலையிலேயே ஆடி மாதத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரா, என்னென்ன சீர் கொடுத்தாங்க, ஆடி மாதத்துக்கு வந்து சீர் கொடுத்தானே கூப்பிட்டு போவாங்க, என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வந்திருப்பாங்க. அது காலையில் 11 மணி இருந்திருக்கும். வந்து வேலைக்கு போயிருப்பான். ஒயின் மட்டும் தான் வீட்டில் இருக்கா. ஒயின் உங்கள் சவுண்ட் கேட்கும், இதான் வந்துருச்சுல போட்டு நீ, ஐயோ இவ படுத்துகிற பாடு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒயின் வந்து படிக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இல்லை ஆடி மாதத்துக்கு அவங்க வீட்டில் அழைச்சிற பழக்கமும் இல்லை, ஒரு பழக்கமும் இல்லை. எனக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நான் அதை பற்றி எதுவும் பேசல, விட்டுட்டேன். என்ன நீ இப்படி இருக்கீங்க, நம்ம வீட்டை அனுப்புகிற பழக்கிறதுக்குள்ள ஒழுங்காக அனுப்புங்க அவளை, நம்ம கூடலாம் வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு எப்படியாச்சும் ஏதாவது பண்ணிவிட்டுலான் இருக்கு, நீங்கள் வேறு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு வீரனாமா சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. சைலண்டாக திரும்பி பார்க்குறாங்க. அதுவா ஆடி மாதத்துக்கு 1 மாதம் அவளை அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு 10 நாள் அந்த இந்தான்னு சாக்கு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆயிடுச்சு, பிள்ளையும் இல்லை, இவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி இப்படின்னு பேசிவிட்ருவோம். ஏதாவது சொல்லி டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு விஷய கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இங்கே ஒரு நிமிஷம் வியோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்கும். என்னடி சொல்கிற நீ, அவ்வளோதான், நான் இப்போ இதுதான் யோசிச்சுட்டே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வயன் வந்து மாடிலேருந்து இறங்கி வந்துட்டு அவங்க அத்தையை பார்த்துட்டு, அத்தை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா, வாமா புது மருமகளே, ஒரு வேலையும் செய்யாமல் புருஷன் கூட இன்னைக்கு செம்ம கடுப்பாயிரும். ஓவராக பேசுகிறீங்க நீங்கள். என்னடி எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்கா, ஏதோ புது பொண்டாட்டி தான், அதுக்குன்னு புது பொண்டாட்டியாட்டு புருஷனே இல்லாத டைம்லேயும் ரூமில் இருக்கக்கூடாது இல்லை, எந்த தர பார்த்தாலும் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்குது. ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போவான்னு பார்க்கலாம், அதுவும் கிடையாது. எங்கள் வீட்டிலலாம் பழக்கம் இருக்குது, ஆடி மாதத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகிற பழக்கம். சும்மா இங்கே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்பா போல, புருஷன் வீட்டிலே தேய்ச்சிட்டு இருக்கா இந்த பிள்ளைகளுக்கு வேலை போல. எனக்கு செம்ம கண்டா இருக்கு உங்களை பார்த்துட்டு ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையை பார்ப்பாங்க. அத்தை சைலண்ட்டாக இருப்பாங்க. என்னத்தை நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு நாள் வந்து எனக்கு அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவன் இன்னைக்கு கூட என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க, என்ன டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துருன்னா பேசிகிட்டு இருக்காங்க, சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. வயனுக்கு சமக்கம் வந்திருக்கும். அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வயன் வந்து பாசமே கிடையாதுல்ல, ஃபுல்லாக வேஷம் தானே. அவங்க டக்குன்னு வயனை நிமிர்ந்து பார்த்துருப்பாங்க. வயனை ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்காது, அவங்கள்ட்டே பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இவங்க சொன்னாங்களோ ஒரு வார்த்தை, ஆடி மாதத்துக்கு அனுப்பிட்டு அந்தான்னு சொல்லி இவளை புள்ள பொறுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடலான்னு. எதுவுமே சொல்லாமல் நிற்கிறீங்க. நான் எங்கள் அத்தை எனக்காக எதாவது பேசுவாங்கன்னு சொல்லி இன்னும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை பேசுகிற நீங்கள் ஒட்டி கேட்குறியா, நீங்கள் வாயை மூடுறீங்களா? எவ்வளோ பேசுகிறாங்க என்ன. வந்த நாளுக்கு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா, இவ்வளோ வேணாம்னு சொல்லுன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தை நான் 50,000 குறை சொல்லிட்டேன். அமைதியாக நிற்கிறீங்க நீங்கள். உங்களுக்கு அவங்க தான் உங்கள் லைஃப்பில் முக்கியம் இல்லை. உங்களுக்கு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், நான் முக்கியமே கிடையாதுல்ல. பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் விடுங்க. எவ்வளோ நாள் வயன்னு இந்த வீட்டுக்கு நான் 4 வயசு இருக்கப்போ வந்தோம். என்னை தூக்கிட்டு எவ்வளோ பாசமாக இருந்தீங்க. நான் என்ன விஷயம் நடந்தாலும் சரி, இவ்வளோ கல்யாணத்துக்கு நடந்தாலும் அத்தை இருக்காங்க, கல்யாணம் ஆகி போவோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போ அந்த வார்த்தையை சொல்லும்போது சைலண்ட்டாக நின்னீங்கள, அவங்க மேலே எனக்கு கோவம் இல்லை, உன் மேலே மட்டும்தான் தான் எனக்கு வருத்தம். 1000 பேர் 1000 பேசலாம், என் மருமகளை ஏண்டி சொல்கிற, ஆடி மாதத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகிற பழக்கம்லாம் அவள் இருக்கா, உனக்கு என்னடி பிரச்சனை விடுடி அப்படின்னு சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு அவங்க டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லும்போது ஒரு செகண்ட் அவங்கள நிமிர்ந்து மட்டும் பார்த்தீங்கல்ல, அப்போ உங்கள் பிளான் அதுதானா? வயனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயனை பார்க்குறாங்க, அதுதான் உங்கள் பிளானில். ஏத்த உனக்கு என்னத்தை பண்ண, ஏன்த்த ஆசையாக லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணேன், அது தப்பா? இவ்வளோ பவுன் நகை பொண்ணு அது இதுன்னு அவ்வளோ கடன் ஆக்கிவிட ட்ரை பண்ணாங்க எங்கள் வீட்டை. அவ்வளோ கஷ்டம், பேசாத வார்த்தை இல்லை, தினம் வந்து அவ்வளோ பேசுவாங்க எங்கள் வீட்டை. மட்டம் தட்டி உங்கள் பையனை பிடிச்சிருந்த ஒரே வார்த்தைக்காக நான் வாயை மூடிட்டு நின்னேன். அவனும் பொறுத்து படி கல்யாணம் ஆகிட்டு பேசிக்கலாம். கல்யாணம் ஆகி இந்த ஒரு வாரத்தில் அவங்களுக்கு அவ்வளோ பதில் சொல்லிட்டோம் எல்லாரும். இவன் அவங்க மக கூட சொல்லிட்டான், வாயை மூடிட்டு இருமா, ஒரு பொண்ணு இப்படி சபிக்கிறியே, என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா, அவகிட்ட நகை கட்டு கொடுமைப்படுத்துகிற, அவளை பேசுகிற வார்த்தை குத்துற மாதிரி பேசுகிறீங்க, என்ன யாராச்சும் அப்படி கேட்டால் என்ன பண்ணுவேன்லாம் கேட்டுட்டான். ஆனால் விட்டாமல் என்ன அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நடக்கிறப்போ கூட தானே நிற்கிறேன், உன் மருமக தானத்தை, ஒரு வார்த்தை கேட்க தோணல. மருமகளை விடு, நீ பார்த்து வளர்த்த வயன், அவளை அப்படி சொல்லாதடின்னு சொல் போத்த, எல்லாம் அவ்வளோதான், பாசமே இல்லை யாருக்குமே.
எல்லாம் வேஷம் தான் போடுற அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பேசிகிட்டு இருக்கா. வயனோட அம்மா வந்துட்டு இவங்க ஆடி மாதம் கூப்பிடணும் அப்படிலாம் சொல்லவும், சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம், மொதல் நாள் கூப்பிடாட்டி பரவாயில்ல, 2வது நாள் கூப்பிட்டுக்கலாம் பேசலான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க. எல்லோரும் இந்த ஸ்டார்டிங்கில் வயன் பேச ஆரம்பிச்சிடா அப்போயே வந்திருப்பாங்க. வயன் எல்லா விஷயத்தையும் சொல்லி பதில் சொல்லிகிட்டு இருக்கா. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. என் மகளை டிவோர்ஸ் பண்ண வைக்கலாம்னு நினச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னோட அம்மாவுக்கு. ஜேகேக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கடா அது, அழிக்கு இப்படி அலையிறியோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இங்கே வயனோட அப்பாவுக்கு எதுவுமே பேச முடியல, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. வயன் அம்மா வந்துட்டு என்ன இதெல்லாம், என் மகளை ஏன் இப்படி பண்ணுறீங்க? வயன் அவங்க அம்மா பார்த்துட்டு 3 நிமிஷம் அமைதியாக இருக்கியா, நீ விடுத்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறா. அவங்க அப்பா நின்றுட்டு என் மகளை நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக வந்துட்டு வியோட அத்தைக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. வயன் வந்து டக்குனு அவங்க அப்பா பார்த்துட்டு பா அமைதியாக இருப்பா, உன்னை விடவா ஹர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா வம்சம் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துருப்பாரு. அவர் பிள்ளை என்ன சொல்லுதுன்னு அவருக்கே வம்சம் புரியல. மாப்பிள்ளை இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைக்கிட்ட 2 வருஷம் பேசாமல் நீ இருந்த வழியை விடவா அவங்க பேசுறதுலாம் இருக்க போகுது. இவங்க பேசின எல்லாம் என்னை ஹர்ட்டே பண்ணலப்பா. ஏன்னா இதை விட அதிகமாக நம்ம வீட்டில் கேட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வருத்தம் தான். இப்போ அவங்க பேசுனதில் எனக்கு வருத்தமே கிடையாது. பொம்பளை பிள்ளையாக பறந்துட்டேன், அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டு தான் ஆகணும், பதில் சொல்ல முடியுமா? ஒரு பொண்ணியா அப்படிங்கிற மாதிரி தான், ஒன்றுமே பேச முடியாது. இவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறது எனக்கு அவ்வளோதான். நீயும் அம்மாவும் என்ன நீ வந்து பேசாமல் எனக்கு கஷ்டப்படுத்தினது, அம்மா என்னை திட்டினது, அண்ணன் என்னை திட்டினது, அதுதான் அவங்களும் திட்டுறாங்க. என்ன நீங்களாம் வந்து கல்யாணமே பண்ண மாட்டேங்குது, நீ எல்லாம் கல்யாணமே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டா எங்கள் பையில எப்படி கல்யாணம்லாம் திட்டுறாங்க. அவ்வளோதான் உங்கள் 2 பேத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட் அவ்வளோதாம்மா. எனக்கு இப்போ அத்தை மேலே தான் வருத்தம், அதுவும் அவங்க பதில் சொல்லன்னு தான் வருத்தம். நீ பேசாதப்பா விடுப்பா. அவங்க அப்பா அப்பா அது விடுப்பா, நீ பாட்டுக்கு நீ ஏதாவது வாயை கிண்டாத, உன் மேலே இருக்க வருத்தத்தெல்லாம் சொல்லிட போகிறேன். என்னடி பேசுகிறேன், நாங்கள் பேசினா அவங்க பேசினா, நீ பேசினா அவங்க பேசினா ஒன்றே கிடையாதுமா. ஏன்னா அவங்க பேசுறதை எப்போவுமே நான் மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டேன், ஹார்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோதான், அவங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டேன், அதாவது அவங்க மருமகனை கல்யாணம் பண்ணிட்டேன் சொல்லி அந்த அம்மா வருத்தத்தில் பேசுது, சரி போன்னு விட்டுருவேன். பிள்ளை கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த கற்றுனீங்க உன்னை விட கம்மி தானே. ஓம்மா அவனும் திட்டினா ஏன் தான் இவர் என்கிட்ட பேசாமலே விட்டார், நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் விடுங்க, எதுக்கு எல்லாம் மாற்றுக்கட்டுக்கு என் வாயை பிடுங்குறீங்க. இப்போ என்னத்த நான் ஆடி மாதத்துக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா, நீ ஆடி மாதத்துக்கு அழைக்க வந்தியா, 10 நிமிஷம் இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் போயிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பேக் தூக்கிட்டு போகிறா. எல்லாருக்கும் என்ன பேசுனே தெரில. ஜேகே அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா தங்கச்சி நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம் அப்படிங்கிறது தங்கச்சி இப்போ தான் சொல்லுதே ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ நாளாக ஜேகே என்ன திட்டினாலும் வந்துட்டு அமைதியாக இருப்பா. ஜேகே சாக்லேட் வாங்கி தரேவா, ஜூஸ் வாங்கி தரேவான்னு சொன்னால் போய் குடிச்சிட்டு ஜேகே குடிச்சிருச்சிட்டே வருவா. ஜேகே அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோதான் நினச்சிருப்பான். பட் அது எல்லாம் அவன் மனசு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பதிச்சிருக்கு. நீங்கள் கொடுக்காத அளவுக்கு வழியாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னு கேட்டுட்டால உனக்கு பதிலே சொல்ல முடியல. என்னோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது, என்னோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒயின் அப்பாட்டு கூலாக போய் பேக்கை வச்சுட்டு அப்படியே ரூமில் உட்காந்துருப்பா. இவங்க எல்லாம் ஒயின் கிட்ட வராங்க, அதாவது ஒயின் ஃபேமிலியில் இருக்க 3 பேர் தான் ஒயின் கிட்ட வராங்க. என்னோட அத்தைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அண்ணி அது அந்த பிள்ளைக்கு ஏதோ பேசு, நீ உன் வீட்டுக்கு போடி, நீ வீட்டுக்கு போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு அவங்க அப்படியே போய் ரூமில் உட்கார. அவங்க கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது. ஏன்னா வயனை ஆல்ரெடி எல்லாம் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நம்மளே போய் பேசணும். இப்போ நம்மளே அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம். ஈவன் அவள் சொன்ன வார்த்தைக்கு ஒயின் சொன்ன மாதிரி பதில் சொன்னிருக்கல, ஏன் வாயை மூடிட்டு இருந்தேன். என் மருமகளுக்கு புள்ள பிறக்கலான்னு சொல்லி அனுப்பி டிவோர்ஸ் வாங்கி தரேங்கிறா. அது என் மருமகளை தாண்டி என் மக மாதிரி நான் அவளை வளர்த்தேன், அவளை போய் இப்படி சொல்லிட்டா. ஆனால் நான் வாயை மூடிட்டு நின்ட்டேன்ல, நான் என்ன ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டுக்குள்ளே அவங்களே அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. ஒயினோட அம்மா ஒயினை பார்க்கும்போதே அவங்க கண்ணில் தண்ணி வருது. அம்மா அப்படி நினைக்கல, நான் யாரையும் எதுவும் சொல்லலைம்மா, என்னம்மா பண்ண சொல்கிறேன், நீ போம்மா நானே நார்மலாகிடுவேன், இன்னும் 1/2 மணி நேரம் தான், சிரிச்சிட்டே வருவேன் சரியா. சிரிக்கிறதெல்லாம் என்ன புதுசாம்மா, அழுகையெல்லாம் மறைச்சிட்டு சிரிக்கிறதெல்லாம் புதுசே இல்லைம்மா, நீ போம்மா அப்படின்றா. என்னோட அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒயினை வந்து ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேகே நின்றுட்டே திரும்பி அழுகுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தங்கச்சி இவ்வளோ பண்ணிட்டோமே, நம்மளாம் எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகேக்கு ஃபீல் ஆகுது.
ஒன்னோட அப்பாவும் சாரிம்மாங்கிறாரு. வயனும் அவ்வளோ நேரம் அவளும் தேக்கி வச்ச மொத்த அழுகையை வெளியே தள்ளுறா. எல்லாரும் ஏன் என்னை மாற்றி ஹர்ட் பண்ணிங்க, 21 வயசு வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், கல்யாணம் பேச எடுத்துகிட்டா இப்படி தான் என் வாழ்க்கை மாறினு எனக்கு தெரியாது, ஏன் என்னை கஷ்டப்படுத்துனீங்கன்னு சொல்லி அவள் அப்படி அழுகுறா. அவங்க என்னை எவ்வளோ பேசினாங்களோ அதை விட நீங்களாம் அதிகமாக பேசிட்டீங்க, ஏன் என் வாழ்க்கை ஏன் இப்படி போச்சு, பொண்ணாக பிறந்தேன் என் தப்பா, நானும் ஜேகே மாதிரி பையனாக பிறந்திருக்குமா, நல்லா இருந்திருப்பானான்னு கேட்டு அப்படி அழுவா. அவங்க அம்மா கட்டி பிடிச்சாங்க. அவங்க மனசே அவளை இவங்கெல்லாம் மாற்றிக்கிட்டு கழுதுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆகிருக்கும். ஜேகே இது எல்லாத்தையும் ரிஷிக்கிட்ட சொல்லிட்டு அப்படி அழுகுறான். ரிஷி ஜேகேவை கேவலமாக திட்டா. நீலாம் ஒரு பையனாடா, இப்படி தான் இருப்பியா, நீலாம் அண்ணனா எதுக்குடா, நீ அண்ணனா இருக்க தகுதியே இல்லைன்றா. ரிஷி ஆனால் சத்தியமாக ஜேகே நீ இப்படி இருப்பேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நீ ஒரு நாள் கூட அவளை என்னை திட்டினது சொன்னதே இல்லைல்ல, ஆனால் அவளுக்கு எப்படி திட்டே வச்சிருக்கேன் இன்னைக்கு சொல்கிற. ஜேகே சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வீட்டில் நான் இருந்திருக்கவே மாட்டேன். உங்கள் தங்கச்சி உங்கள் மேலே இருக்க பாசத்தில் நீங்கள் எவ்வளோ திட்டினா சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காடா. ஜேகே ஏன் ஜேகே எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு ஜேகே, உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி பிள்ளையை பற்று, என் பிள்ளை கல்யாணம் ஆகலன்னா நீ என் பிள்ளையை எப்படி தானே திட்டுவ. ஜேகே அப்படியே அழ ஆரம்பிச்சிருப்பான். ரிஷிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவளும் கொஞ்சம் கடுப்பாகி ஃபோன் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஜேகே ஃபோன் பண்ணிட்டு பொண்டாட்டிம்மா அவளும் ஜேகே அவ்வளோ திட்டி இந்த பேர் இப்படி பண்ண பாரு தங்கச்சிட்டு ஒழுங்கு மரியாதை காலில் விழுந்து நீலாம் மன்னிப்பு கேட்கணுமா. அதை கேட்டோன்னே ஜேகே வந்து ஒயின் காலில் விழுந்திருப்பான். ஒயினா நான் விடுனான்னு சொல்லியிருப்பாள். ஸோ அன்னைக்கு அப்படியே நைட்டாகவே இருக்கும். நைட் ஒரு 7 மணி ஆகுது. வர டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்குறான், வயனை காணாம். வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ரூமுக்கு போகிறான். வயனை காணாம். அங்கே ரூமில் போய் பார்த்தா அவங்க அம்மாவையும் காணாம், அவங்க அப்பாவும் இல்லை. ஒன்றுமே புரியல. அவங்க அப்பா கால் பண்ணிப்பா எங்கேப்பா போனீங்க எல்லாரும், 3 பேர் வெளியே போயிருக்கீங்களா, என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்களா. இல்லைடா அப்பா அம்மா வெளியே கூப்பிட்டு வந்திருக்கேன், நீ போய் வயன்கிட்ட பேசு, நாங்கள் வரோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரோம். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுருப்போம். அவனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் அவங்க அப்பா அம்மா சேடாக பேசுகிறாருன்னு ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வயன் வீட்டுக்கு வந்திருப்பான். இங்கே எல்லோரும் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. ஜிகே அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். பார்த்துட்டு மச்சான் என்ன ஆடி மாதத்துக்கு வந்து அணைச்சி கூப்பிட்றேன்னு சொன்னால் கூப்பிட்டு வந்துட்டியா, ஆனால் பார்த்தீங்களாடெல்லாம் எவ்வளோ விவரமாக இருக்கீங்க, மொண்டாட்டி என்னையும் பிரிக்கதாண்டா இங்கே ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஷுவலாக பேசிட்டே வந்துட்டு படியேற போகிறான். ஜேகேக்கு ஒரு மாறு இருக்கு, அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. அவன் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்க்குறான். உன் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு இங்கே யாருக்குமே இன்னும் இல்லைடா, ஆனால் பொண்டாட்டிக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம்ல, என்ன பண்ண, அவளுக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறேன். ஏன்னா அவன் அழுதுகிட்டே கேட்குறான், என்னாச்சு மோச்சான் அப்படின்னே. ஜேகே ரொம்ப பதிலே சொல்லலை, அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரிடான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜேகே ஒன்றுமே பேசியிருக்க மாட்டான். இப்போ வயனு பாரு, நீ எதுக்குடா அழுகுற, என்னடா பண்ண வயனுக்கு ஒன்றும் பண்ணல, நான் வயனுக்கு ஒன்றுமே பண்ணலடா. லூஸு என்னடா அப்படின்னு கேட்டிருப்பான். பதில் சொல்லிக்க மாட்டான். அங்கே போனால் வயன் வந்து சைலண்டாக உட்காந்துருக்கா. அவன் பார்த்துட்டு வந்துட்டிங்களா, 7 கால் ஆயிடுச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு, என்னாச்சுடி உங்கள் வீட்டில், என்னாச்சு எங்கள் வீட்டில் இல்லை நார்மலாக தானே இருக்காங்க, உங்கள் அண்ணன் ஏன் அழுகுறானா அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து வெளியே போக போகிறான். என்னாச்சு, அட ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வேலை இன்றைக்கி எப்படி போச்சு, நல்லா போச்சு, எப்பவும் போல தான், என்ன உங்கள் அண்ணன் தான் வரல, இன்றைக்கி அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே போயிட்டே வந்து பெட்டில் உட்கார வயன் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலையா, அப்படியே வந்திருக்கேன், ஐயோ வேறு ஸ்மெல்லாம் இருக்குது, எப்பா டே அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே மணக்குதுடி, மணக்குதா நாருது அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கேஷுவலாக படிப்பான். நார்தா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. பாரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பிடிச்சி ஹக் பண்ணி தேக்க ஆரம்பிச்சா. விடுடா இப்போ பாரு ஓமே நாற்றம் தான் அடிக்குது, நாத்தம் எப்பாடா பக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை 2 அடி அடிச்சிருப்பா. சிரிச்சுட்டு வந்து இப்போ நீ நிறையா அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ரிஷி வந்திருக்கா. ரிஷி சவுண்ட் கேட்டுன்னு வந்துட்டு ரிஷி தானே பேசுறது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்துட்டு கீழே வரா. கீழே வரான். ரிஷி பார்த்துட்டு எப்படா வந்த, ஆஃபீஸில் 2 பேர் ஒன்றா தானே கிளம்பணும், ஆமாம் இது உங்கள் வீட்டில், நான் அதே மறந்துட்டேன், உங்கள் மாமியை விட்டு நினச்சிருப்பேன், சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி ஜேகே பார்த்துட்டு நீ ஓகேவா. ஜேகே எப்படி சைலண்ட்டாக ரிஷியை திரும்பி பார்க்குறான். ரிஷி பார்த்துட்டு செஞ்ச தப்பை மன்னிச்சிட்டில, ஒன்று நீ மன்னிச்சிக்கிட்டியா ஃபஸ்ட்டு, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்துட்டு வயனை எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து லைட்டாக சிரிச்சிருப்பா. ரிஷி பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. வந்து கேஷுவலாக சிரிச்சிட்டு தான் இருக்கான். வயன்கிட்ட வந்துட்டு ரிஷி வந்து கண்ணுலேயே தெரியாதா அப்படின்னு கேட்டுப்பா. வயன் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் செக் பண்ணியிருப்பா. சொல்லுவான்
வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து தலையாட்டுறா. ரிஷி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே கூப்பிட்டு போய் மாடியில் வச்சு பேசியிருப்பா. சரி விடு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்கிற, இனி பேராச்சும் ஒழுங்காக மனுஷனாக நடந்துக்க ட்ரை பண்ணு. கல்யாணம் ஆகணுன்னு அந்த பொண்ணை வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. எங்கள் வீட்டில் கூட நீ இவ்வளோ பேசினது இல்லைடா பா. எனக்கு இப்போ தெரியுது, எங்கள் வீட்டிலையாச்சும் எங்கள் அம்மா வந்து அவன் ஒன்று பொண்ணு கேட்கல கழட்டிட்டு போனான்னு மட்டும்தான் சொல்லிச்சு. என்ன பேச்சு பேசி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் சொல்கிறாங்க. நீயும் வேறு. சரி விடு, டேக்கு நிச்சயமாக தெரியாதா? டேக்கு தெரிஞ்ச மாதிரி தெரில. ஃபைன், டேவை பார்த்து கேஷுவலாக தான் பேசுகிறான், அவனும் கேஷுவலாக தான் இருக்கான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா டே வந்து வைன் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்ருப்பான். வைன் வந்துட்டு இல்லை நான் வரல அப்படிங்கும்போது யான் இருப்பான். வைன் நான் வரலடா போடா, எனக்கு இங்கே ஆடி மாதத்துக்கு இங்கே கூட்டு வந்து விட்டுட்டப்ப நான் இப்போ நாங்கள் வரலன்னு. அப்போ நான் ஆடி மாதத்துக்கு உங்க தான் இருப்பேன். மகரே பாரு, ஆடி மாதத்துக்கு பேச்சு வைக்கிறது தான் பழக்கமே, இங்கே வந்து நீ தூங்கணுமா, போடா வெளியேங்கிறா. என்னடி கேட்டு வைன் கூட ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். ரிஷி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு வெளியே வரும்போது அப்போ தான் டேவோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரிஷி டேவோட அம்மா பார்த்துட்டு வாங்க நல்லவங்களே, என்ன உங்கள் பிரச்சனை கூட போய் ஜாலியாக இருந்துட்டு வரீங்களா? ரிஷி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு விஷயம் கையை பிடிச்சிப்பான். ரிஷி டேவோட அம்மா பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கமா இல்லை? அவங்க அப்பா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா அவருக்கு தெரியும் ரிஷியை. அவர் அப்படி சைலண்ட்டாக பார்க்குறாரு டேவோட அப்பாவும். இங்கே வந்துட்டு அவங்க விஷயம் ரிஷியை சைலண்ட்டாக பார்த்துட்டு அவங்க ரிஷிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்க ரிஷி அப்படிங்கும்போதே எப்படி பண்ணியிருக்கீங்கல்ல, உங்கள் சொந்தக்காரங்க என்ன பேச்சு பேசியிருக்காங்க எங்கள் வீட்டு பிள்ளைய, வாயை மூடிட்டு நின்றுருக்கீங்க. ஆனால் இப்படி ஒருத்தவங்களை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லப்பா. எனக்கு வயனை அவ்வளோ பிடிக்கும், இவ்வளோ பிடிக்குன்னு எவ்வளோ பேச்சு பேசுனீங்க என்கிட்ட. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளையோ அவ்வளோ பேச விட்ருக்கீங்க. ஏன் இந்த நாயே பேசியிருக்கு, இந்த நாயை பேசினா கூட பரவாயில்ல, நீங்கள் பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படி பார்த்துப்பா. அத்தைன்னு உங்ககிட்ட எவ்வளோ உருகுனா எங்கள் மகளை போய் அந்த பேச்சு பேசி வச்சுருக்கீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விஷயம் சைலண்டாக இருக்காங்க. ஒயினோட அம்மா அப்பா வேறு வெளியே வந்துட்டு ரிஷி என்னம்மா பேசுகிற, விஷயம் அமைதியாக இருமா, நீங்கள் விஷயம் அமைதியாக இருக்கீங்களா அத்தை, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். பெத்த பிள்ளையவே இந்த பேச்சு பேசி வச்சுருக்கீங்க குடும்பத்தோட. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் வயனை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிங்க சத்தியமாக சொல்கிறேன், உங்களை நான் கொன்றுவேன். அவங்க விஷயம் இப்படி ரிஷி சைலண்ட்டாக பார்க்குறாங்க. இங்கே டேவோட அப்பாக்கே ஷாக்கிய முன்னாடியே கொன்றுவியாங்கிற மாதிரி. உங்கள் சொந்தக்காரங்களை போய் நான் கிழிச்சிட்டு வரேன், நீ வாடா அவங்க வீட்டுக்கு போவோம். அமைதியாக இருக்குடி ரிஷி அப்படின்னு இருப்பான். ரிஷி வந்துட்டு நீ அமைதியாக இருக்குன்னு சொல்லாத, வாயை மூடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன பேச்சு பேசி வச்சுருக்கீங்க. அது என்ன சொல்லியிருக்கீங்க, 1 மாதம் 1.5 நாள் அவ்வளோதான் புள்ள பத்துக்காதவன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடலான் இருக்கீங்களா? உங்களுக்கு 1 மாதத்தில் புள்ள பிறந்துச்சா? ரிஷி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பிடிக்கிறான். கல்யாணம் ஆகி 4 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு டே பிறந்தான், ஞாபகம் இருக்கா? உங்களை மலடின்னு சொல்லி மாமா திறந்துருந்தானா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? அவங்க அப்படியே சைலண்ட்டாக ரிஷியை பார்க்குறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்காத விஷயம்லாம் வயன் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஒரு செகண்ட் அவ்வளோ ஒரு பொண்ணாக யோசிச்சு அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பீங்களா? மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்கீங்க, என்ன தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு வந்துட்டு வயனோட அம்மாவை பார்த்துட்டு ஆனால் அத்தை நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாத்தையும் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சின்னு. பெத்த பிள்ளை தானே, 10 மாதம் சுமந்தானே பெற்றிங்க, 21 வயசு வரைக்கும் அவளுக்கு எப்படி பார்த்துக்கிட்டீங்க? நல்லா கண் கூட பார்த்துட்டு நிறைய நாள் ஜேக்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு தங்கச்சியாக பிறந்திருந்தா அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்போ சொல்கிறேன், இந்த வீட்டில் தங்கச்சியாக பிறந்திருந்தா என்னால் நான் தூக்குப்பட்டு செத்துருப்பேன். ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஷி பார்க்குறாங்க. ரிஷி அவங்கள பார்த்து திட்டுறா, அவங்க அப்பாவை பார்த்து திட்டுறா, குடும்பத்தையே திட்டிட்டு தான் ரிஷி போயிருப்பா. இங்கே ஜேகே எப்படி சைலண்ட்டாக இருக்கான். மாதவ கரெக்டாக தானடா பேசினான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு சைலண்ட்டாக ரூம்குள்ளே போயிருப்பாங்க. இங்கே வந்துட்டு டேவோட அம்மா பார்க்கும்போது டேவோட அம்மா ரிஷி கரெக்டாக சொன்னாலுங்க, நல்ல ஒரு பொண்ணாங்க. ரிஷி சொன்ன மாதிரி வயனாக யோசிக்காம ஒரு பொண்ணான யோசிந்தாலே எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல. எனக்கு தெரியும் இல்லைங்க வயன் வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு. அவள் 25 பவுன் கேட்டு அப்படி ஆர்குமெண்ட் பண்ணான். அவங்களாம் அவ்வளோ பண்ணாங்க, எவ்வளோ கடன் வாங்கி பண்ணால அல்லாமல் அவளை நான் பேசாமலே இவ்வளோ பண்ணிட்டேன்ல. அவள் அவ்வளோ பேசினப்போ நான் வாயை மூடிட்டு இருந்தேன்ல, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பார். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஜேகே வந்து வாங்கிட்டு பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பான். திருப்பி சாரி கேட்கலான்னு தோணியிருக்கும். வரும்போது குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது 2 பேரும் ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டே வந்து இங்கேயே வயன் கூட கொஞ்சம் விளாண்டுட்டு அப்படி தூங்க ஆரம்பிச்சிருப்பான். வயனும் தனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பாள். 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டே வீட்டுக்கு போகும்போது டேவோட அம்மா டே பார்த்துட்டு டே அம்மாட்ட பேசுவியாடா? ஒன்ட்ட பேசாமல் யார்கிட்டமா பேச போகிறேன், போமா ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது பயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குளிச்சு கிளம்பிட்டு ஒயின்ட்ட போய் பாய் சொல்லிட்டு போயிருப்பான். ஒயினோட அம்மா ஒயினை பார்த்துட்டு ஒயின் நடந்து எதுவும் டேக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிய வேணாமா, அவனை சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாரும் ஆளுக்கு ஒரு கஷ்டத்தை மனசில் வச்சுட்டு
நீங்கள் 3 பேரும் அப்படி தான் இருக்கீங்க. அங்கே அத்தை மாமாவும் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் மாற்றுக்கட்டுக்கு இது கஷ்டப்பட்டு விடுங்க. எல்லோரும் சைலண்ட்டாக இருங்க, பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை எல்லாத்தையும் இது பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே ஒரு 10 days ஆகுது. டெய்லியும் டே வந்துட்டு இங்கே வருவான். பட் வயன் வந்து ஆடி மாதம்டா ஒழுங்கு மாதிரியே உங்கள் வீட்டுக்கு போயிருந்து துரத்து விட்டுருப்பா. ஸோ அப்படியே தான் 10 days போயிருக்கும். மேலாம் வந்துட்டு ஏறி குதிச்சலாம் ட்ரை பண்ணியிருப்பா. அதுக்கு ஜேகே ஹெல்ப்லாம் வர பண்ணியிருப்பான். எவ்வளோ பண்ணாலும் சரி வயன் வந்துட்டு வெளுத்து விடுவேன், மரியாதை மாரியே வீட்டுக்கு போன்னு துரத்து விட்ருப்பா. ஒரு நாள் டேவோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வயன் வந்து அமைதியாக பெட்டில் உட்காந்துருப்பா. அவங்க வயனை பார்த்துட்டு வயன் அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்து எழுதிக்கிறான். அவங்க வயனை ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு சாரிடின்னு அவ்வளோ சாரி கேட்டிருப்பாங்க. விடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பேசுவாள். அவங்க வயனை பார்த்துட்டு எவ்வளோ ஹர்ட் பண்ண வச்சிட்டேன்ல, மன்னிச்சிரு வயன் அத்தை பரவாயில்லத்த அப்படின்றப்பா. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவள் பேசின வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு இல்லை என்னை மன்னிச்சிரு அழுதுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடி மாதம்லாம் வேணாம் நீ வீட்டுக்கு வாமான்னு இருப்பாங்க. நான் வரவே இல்லைங்கிறா. இங்கே எல்லோரும் வந்து அப்படியே வயனை பார்க்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நார்மலாக ட்ரை பண்ணுறாங்க. பட் முடியல. எல்லோரும் வயனை பார்த்துட்டு வயனது இல்லத்த வயன் வாமா அத்தையை மன்னிச்சிருமா. அவள் பேசினப்போ நான் எதையுமே நம்பிடக்கூடாது. அவள் பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். பார்த்தியா அம்மா என் தப்பு, இவ்வளோ பேச விட்டேன்ல, என் மகன் ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, இவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இதெல்லாம் அவனுக்கு தெரிய வந்துச்சுனா மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வயனுக்கு அதுக்கு மேலே யாரையும் ஹர்ட் பண்ண விருப்பம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருப்பா. அன்றைக்கி நைட்டு டேக்கு சம்பந்தம் சொல்லி வண்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு ஆடி மாதம் 30 நாள் தள்ளியே படு. தள்ளி படிக்க தான் தாலி கட்டினா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தேவை தள்ளியிருப்பான். அப்படியே எடுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சுப்பான். வயனும் பேக் கிஸ் பண்ணிப்பான். ஸோ அன்றைக்கி 2 பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. வயன் கீழே வரும்போது அவங்க அத்தை வயனுக்காக சமைச்சு வச்சுட்டு வயன் வந்து சாப்பிடியா சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சாப்பிட்ருப்பா. அவங்க வயன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. வயன் வந்து அவங்ககிட்ட நார்மலாக தான் பேசுகிறான். ஸோ அப்படியே டேஸ் போகுது. வயன் வந்து அவங்க அத்தைக்கிட்ட இப்போ ரொம்ப நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டா. அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. வயனை வந்துட்டு அவங்க வியோட அத்தை இருப்பாங்களா, அவங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டான். இங்கே வியோட அம்மா வந்துட்டு வியோட அத்தை என்ன பேர் நீ வீட்டுக்கே வராத, என் மருமகளை எவ்வளோ பேசிட்டில்லன்னு சொல்லி அவங்கள போய் சண்டையெல்லாம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து 2 ஃபேமிலி பேசிக்கிறது இல்லை. வந்துட்டு எனக்கு ஒன்றும் விஷயத்தை கேட்டுப்பாங்க. ஏன்டி உங்கள் அம்மா எங்கள் அம்மா பேசிக்கிறது விஷயம் எனக்கு தெரிலடா. அன்றைக்கி அத்தை வந்து எங்கள் அம்மாட்ட சண்டை கட்டினாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க 2 பேரும். எனக்கு என்ன தெரியலன்னு எங்கள் அம்மா வந்து சண்டை கட்டினாங்க. அத்தையும் எங்கள் அம்மாவும் சண்டை கட்டிட்டாங்க போல 2 பேர் பேசிக்கிறது இல்லையா. அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். அன்றைக்கி அப்பா வந்து கேட்டுட்டு இருந்தார். இல்லை நீ பண்ணதுக்கு தான் எல்லாம் திருப்பி வந்திருக்கு, எப்படி பேசி விட்ட பாரு, உன் மவளை கட்டி கொடுக்குறப்ப எல்லாம் திருப்பி வரும்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்துட்டு அப்படி கத்திட்டு இருந்துச்சு, என் மவளை வந்து சொல்லாத நீங்கள் அப்பா எல்லாம் பாரு உனக்கு திருப்பி வரணும். எனக்கு என்னன்னே புரியல மாமா அப்படிங்கும்போது அவன் வந்து ஜேக்கிட்ட கேட்டுப்பான். ஜிக்கி பதிலே சொல்லிக்க மாட்டான். என்னடா இருந்துச்சு ஒன்றும் இல்லைடா அப்படிங்கும்போது அதில் வந்து அன்றைக்கி நீ அப்படி பேசினில, அவளை எப்படி பேசினா அந்த பொண்ணு உன் மவளை அப்படி பேசினா ஒத்துப்பியான்னு வேற கேட்டிருப்ப. என் அம்மா ஏதோ பேசி விட்ருக்குடா பையனை, எனக்கு என்னன்னு தெரியல, அதுவும் ஆடி மாதம் அவனெலாம் ஏதோ பேசுனாங்க என்னன்னு தெரியல, நீ போய் கரெக்டாக யார்ட்டாச்சும் கேட்டுக்கோங்கும்போது அவனா யார்கிட்ட கேட்குன்னு தெரியல. போய் ஜேகேட்ட தான் கேட்டிருப்பான். ஜேகே பிடிச்சி உழுக்கி கேட்கும். ஜேகே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். என்ன சொன்ன? என்னடா இவ்வளோ நடந்திருக்கு, அவளை எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிடா அப்படியே கண்ணில் தண்ணி வருது, அவளை எவ்வளோ பேசி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி. மச்சான் அது போடாங்கிட்டு சாரிடா போடா, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு ஜிகேக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எல்லாத்தையும் சொல்லி வேற புட்டோமேனு இங்கே வந்து அழுதுகிட்டே வாங்கிட்டு வந்திருப்பான். வாங்கிட்டு பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லிட்டு அவன் அழுகுறான். வாங்கிட்டு வந்துட்டு விடுடாங்கிறான். இங்கே டேக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி உன்னை வெளியே போகலான்னு கூப்பிட்டு கிணடி சொன்னேன். இல்லை மாமா எனக்கு டயர்டாக இருக்கு மாமா, நான் வரல மாமா, இப்படி நீ எதோ சொல்லி சமாளிச்சில்ல, இவ்வளோ நடந்துச்சுடா, எனக்கு மனசில் கஷ்டமாக இருக்குடா, ஷேர் பண்ணணும்னு தோணலையாடி. இப்போ அழுவுற இல்லை, இந்த அழுகையும் கண்ணில் பார்க்க வேணான்னு நினச்சேன். என் லைஃப்பில் இவ்வளோ நடந்துருச்சுடா, எல்லாம் சண்டை கட்டினாங்க, இப்படி எல்லாம் போயிடுச்சு. நீயாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் மாமா, நீ விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. வீக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. அவங்க அம்மாட்ட போய் எப்படி பேசினிருக்கீங்க, நீ என்ன சொன்ன அமைதியாக இருந்திருக்கீல அப்படிங்கும்போது அவங்க வந்து சாரிடான்றாங்க. வீக்கு அவ்வளோ கோவம் இருக்கும். அவங்க அம்மா மேலே கோச்சிருப்பான். வாயின் வந்து இல்லை அத்தைகிட்ட பேசி எல்லாமே சமாதானம் ஆயிடுச்சு, அத்தைன்ட்டு சாரிலாம் கேட்டுட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வீயும் வந்து ஒரு 2 நாள் கோவம் வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிருப்பான். என்ன பண்ணுறது, வாயின் பேசின்னு டார்ச்சர் பண்ணியிருப்பா. ஸோ எல்லாரும் அவங்க தப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு வியோட அத்தையும் வந்து வாங்கிக்கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. ரீசன் ஆஃப்
விஷயம் வந்து சுகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பா. ஸோ சுகா பணக்கார வீட்டு பையனோடனே அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஓகேன்ருப்பாங்க. பட் விஷயம் சொன்னால 100 பவுன் கேட்க விடுவேன், அப்படி கேட்க விடுவேன், எல்லாத்தையும் பண்ண வச்சிருப்பா. அவங்க அம்மா இவ்வளோ எப்படி செய்வேன், ஏன் இவ்வளோ கேட்டாங்கன்னு கேட்டதுக்கு, பண்ணியில ஒயினுக்கு பண்ணியில, இப்போ நீ படு கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கல்யாணத்துக்கு 100 பவுன் போட வச்சிருப்பா. அவங்க அம்மாவுக்கு 50 பவுன் கடன். விஷயம் இப்போ தெரியுதா வலினா என்னன்னு தெரியுதா? ஒரு பொண்ணை என்னென்ன பேசினேன், இப்போ அவங்க வீட்டில் பேசுகிறப்ப வலிக்குது. அவள் வேணும்னே சுகாவை விட்டு நிறைய பேச விட்ருப்பா. எங்கள் அம்மா அப்படி திட்டு இப்படி திட்டு, இவன் கூட சொல்லுவான் இப்படிலாம் திட்ட வேணாடி, திட்டு திட்டு என்னைய அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்த தெரியுமா, திட்டு திட்டுன்னு சொல்லி நிறைய விஷயம் என்ன பண்ணாலும் குறை சொல்ல வச்சிருப்பா. கல்யாணத்தில் 52,000 குறை அவ்வளோ பேர் முன்னாடி திட்ட வச்சிருப்பா. சுகா கூட வேணாண்டின்னு இருப்பான். முடியவே முடியாது, உனக்கும் வந்துட்டு 20 பவுன் போட சொல்லி, எனக்கு என்னடி 20 பவுன் போடுவாங்க, போட சொல்லு அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அவங்க 20 பவுன் ஆல்ரெடி இவளுக்கு 100 அங்கே 20னோடனே காசே பற்றிருக்காது. அதனால் அவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, விஷிக்கு 80 பவுன் அவனுக்கு 10 பவுன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது கூட இல்லைன்னா என்னதும்மா இருக்குது நீங்களாம் பொண்ணு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்க விட்ருப்பான். அதெல்லாம் வந்துட்டு விஷயம் தான் கேட்க வச்சு அவங்கள பயங்கரமாக அசிங்கப்படுத்தி, அவங்க அம்மாங்கிறத கூட அவன் பார்க்கல, ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துச்சுல அதுவும் அசிங்கப்பட்டுட்டுலாம் பார்த்துருப்பா. அதனால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு குடும்பத்தை கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்படுத்திருந்தா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அது வந்து நம்ம பொண்ணு நமக்கு எதிராக பண்ணாலும் அதெல்லாம் நமக்கு திருப்பி வருதுன்னா அப்போ நம்ம அவளை பண்ணினால தானே இவ்வளோ வருது, நமக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி வந்து ஒயின்கிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஒயினோட லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. நட்டே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். இவ்வளோ நாள் அவன் முன்னாடி கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்க அளவுக்கு பையன் தாங்குன்னு தாங்குறான். இன்னைக்கு வந்துட்டு அவங்க அத்தை வந்து வீட்டில் இல்லை, ஒயின் வந்துட்டு டே விடுடா அப்படிங்கும் போதே இங்கிட்டே வந்து மடியில் உட்கார வச்சிருக்கான். டே விடுடா அத்தை எதுவும் வந்துடும் கோயில் தாண்டா போயிருக்காங்க, கிஸ் கூட தான் போக முடியாது. டீ நான் போய் சமைக்கிறேன்டா, அத்தை வரும்போது சமைச்சு ரெடி ஆக்குமா இல்லையா. ஒயின் எடுத்து நல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வந்திருப்பாங்க. அவங்க நிமிஷம் டோர் ஓப்பன் பண்ண இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு ஐயோ சாரி தெரியாமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஐயோ விட்டு தோடா பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சு வந்துருச்சு. போய் வேண்டி போட்டு டீ ஏதோ நைட்டு ரூமில் பத்தலை இடம் உனக்கு பத்தலையே, ஐயோ இவனை வச்சுட்டு போய் தோட சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்துட்டு அத்தை வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் வாங்க அத்தை இல்லை வேணாது அத்தை வாங்க அப்படின்னு சொல்லிப்பா. அவங்க அத்தையும் உள்ள வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. பட் வந்து அவன் பாட்டு கேஷுவலாக இருக்கான். இதை பொண்டாட்டி புருஷங்கள நார்மல் தானே, ஏன் யாருமே பண்ணாததான் அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து கேஷுவலாக தான் இருக்குது. அவங்களும் சரி சொல்லி விட்டுட்டாங்க. ஒயின் வந்து சமைச்சிட்டு இருக்கான். பின்னாடி போய் அவன் பாட்டு ஷர்ட்குள்ளே கை விட்டு அவன் பாட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கான். விடுடா நீ எதுக்கிட்ட போட்டேன் டீ டென்ஷன் பண்ணுறட்டே அத்தை வெளியே இருக்காங்க, நான் அது போடக்கூடாதுன்னு சொன்னாலே டீ என்னால் அது போடாமல் கம்ஃபர்டபுளாக இருக்காதுடா. அப்போ அப்புறம் விடுடா என்ன அப்படிங்கும்போது அவன் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கான். விடுடானாலும் பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு எது தான் பண்ணுறான். அவன் சப்பாத்தி மாவு படிஞ்சிட்டு இருப்பான். லைட்டாக ஷர்ட்டை இழுத்து செஸ்ட்டு கிட்ட வச்சுட்டான். விடுடா அப்படிங்கும்போது அதை அப்படியே லைட்டாக லிக் பண்ணி சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் முகர்கட்டை அப்படின்னு சொல்லிட்டே மடையில ஒரு அடி வச்சுட்டு பட்டி சீச்சிட்டே நான் வந்துக்கிட்டான். ஐயோ இவனை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 மணி நேரத்தில் சமைக்க வேண்டிய டிஷ்ஷை 3 மணி நேரமாக சமைச்சிருப்பான். எல்லோரும் சேர்ந்து நைட்டு 10:30 சாப்பிட்றாங்க அந்த பண்ண வேலைனால. அவங்க அம்மா எதுவும் சொல்லலை, பட் எனக்கு தான் ஆக்வர்டாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டேவோட அம்மா வந்துட்டு இங்கே ஒயினோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே போய்ட்டு அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரிஷிக்கும் ஜெக்கிக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பேச்சு எடுப்பட்டு ரிஷிக்கும் ஜெக்கிக்கும் கல்யாணமும் இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக எல்லாரோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. அங்கே சுகாவும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா, எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இல்லை ஒயன் தான் அல்ட்ராவாக ஜாலியாக இருக்குது. ஏன்னா இந்த பையன் பயங்கரமாக அந்த பிள்ளையை பிடிச்சி சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் வயன் அழுத எல்லாத்துக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் ஃபைனலி ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சு. அவள் ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. வந்து இப்போதைக்கு பேபி வேணாம், எனக்கு கூட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பிள்ளைய போட்டு பாடாப்படுத்துறான். மாதமாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட தப்பிச்சிடலாம்டா, மாதமாகவும் இருக்க விட மாட்டேங்கிறேன், இதே டார்ச்சர் பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை பண்ணுது. ஏன்னா வந்துட்டு கல்யாணம் 5 மாதம் ஆச்சு. நோ பேபி வேணவே வேணாம் அப்படிங்கிறது பையன் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கான். ஏன்னா இப்போதைக்கு ஜாலியாக இருக்கும். நான் வந்து உனக்கு இஷ்டப்படுற டைமில் நான் எனக்கு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வயிற்ற பிடிச்சிட்டாலேவே, நான் வேறு உங்க பிடிச்சிருந்து வயிற்று தான் பிடிக்க முடியும், எங்கிட்ட இருந்து அதெல்லாம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையன் லாஜிக்காக பேசுகிறேன்னு சொல்லி உடனே பைத்தியம் மாதிரி பேசி டென்ஷன் ஆக்குவாடே விட்டுடானாலும் நெவர் நீ என்கிட்ட மாட்டிக்கொண்டாய் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் செம்ம ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு டேவோட அம்மா வந்துட்டு அவங்களுக்கு பேரை வேணும் பேத்தி வேணும் எதுவுமே கேட்கல. ஏன்னா 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. லைஃப்பை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிட்டோம், அப்புறம் பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. இவங்க செம்ம ஜாலியாக ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பிள்ளை பெற்றுக்கிற ஐடியா இல்லை, ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டோரிக்கு இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் ஒயின் சீன் எல்லாரோட சீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் ரியாலிட்டி இருக்குது. நிறைய பேரோட ரியாலிட்டி லைஃப்பில் இப்படி தான் நடக்குது. இந்த விஷயந்தான் அந்த பணம் காசு நகை இப்படிலாம் கொஞ்சம் பெருசாக நடக்கும். இதெல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்க தான். கல்யாணம் ஆகாமல் இருக்க ஒரு பொண்ணு எல்லோரும் சேர்ந்து பேசுறது,
திருப்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நகை பற்றி பேசுறது, அது ஏதோ கொஞ்சம் இப்படி தான் நடக்கும். ஏன்னா நான் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து அது ஒரு ஸ்டோரியாக சொல்லுவோம். ரியல் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை சொல்லுவோம். பட் இன்னொரு விஷயம், இதில் மாதிரி ஒரு புருஷன் இருந்துட்டானா போதும். அந்த பொண்டாட்டிக்கு அவள் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்துட்டானா அது போதும். வேறு எவன் தப்பாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. வேறு எவன் என்ன வேணால் பேசிக்கலாம். புருஷன் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக பொண்டாட்டி கூட நின்ட்டாலே அந்த பொண்டாட்டியோட லைஃப் செட்டில்டு தான். ஏன்னா இது போதும் அவளுக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அது டேப் பார்க்கும்போது இல்லை. ஏன்னா அவள் புருஷன் அவனுக்காக ஸ்டாண்டர்டாக இருக்கான். ஏன்னா அவ்வளோ நடந்ததுக்கப்புறம் போய் அவன் எல்லாட்டையும் பேசியிருப்பான், இப்படி பேசிட்டிங்களா என் பொண்டாட்டி பாவண்டான்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிட்டான் போதும்டா. எவன் வேணா என்ன வேணால் பேசுங்களா, அவன் ஸ்டாண்டர்டாக இருக்கான், அவன் எனக்கு இருந்தால் போதும், இவங்கெல்லாம் மயிருக்காக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட வேண்டியதான். புருஷன் கரெக்டாக இருந்துட்டா என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்க ட்ரை பண்ணேன். ஸோ அதே மாதிரி முடிச்சிட்டேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் லவ்வாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அது நம்ம லைஃப்பில் கிடைக்கும். வைன் வந்துட்டு இப்படியே டேவை பார்த்துட்டே வந்தால் விஷயம் கல்யாணம் பண்ணுவான்னு நினச்சிட்டே இருந்துட்டு வைன் கடைசியில் சரி வேணான்னு சொல்லி வேறு ஃபைனல் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் டே கிடச்சிருக்க மாட்டான். டேக்காக அவள் ஸ்டாண்டர்ட் எடுத்து ஒரு செகண்ட் வரும்போது தான் இந்த விஷயமும் அவள் லைஃப்பில் நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பை, லவ் யூ.